ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன ஞாபகம் இருக்கா? புரியுது புரியுது, நீயே வீடியோ போட்டு பல மாசம் ஆச்சு. நீ யாருமான்னு கேட்கறதுலாம் எனக்கு நல்லாவே தெரியுது. சாரி காய்ஸ், ஐ நோ இட்ஸ் டூ லாங். பட் இனிமே அப்படி இருக்காது. நம்ம கண்டினியூஸா ட்ராமாஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு எனக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. ஏன்னா நீங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணாதான் என்னோட வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். என்னால கண்டினியூவா வீடியோ போடுறதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிருங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி ட்ராமா தான் கைஸ் பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் இல்லையா? ஸோ ஒரு நல்ல ட்ராமாவாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் தேடி கண்டுபிடிச்சி இதை கொண்டு வர எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு இது பிடிக்கும்னு நம்புறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. என்னன்னா, இந்த உலகத்தில் மனுஷங்க மட்டும் வாழலை. இருக்கிற எல்லா கிரியேச்சர்ஸ்க்குமே ஒவ்வொரு சோல் இருக்கு. அந்த சோலுமே மனுஷங்க கூட தான் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த சோலால மனுஷ உருவத்துக்கு மாற முடியுமா? புதுசா இருக்குல்ல. அதோட அந்த சோல்லே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது யாருன்னா அது டிராகனோட சோல் தான். ஏன்னா அவங்க கிட்டதான் அதிகமான பவர்ஸ் இருக்கு. ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆட்கள். அதனாலேயே கிட்டத்தட்ட இப்ப எப்படி மனுஷங்க இருக்காங்க, அவங்கள ஆட்சி புரிய அரசர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி அந்த காலத்துல அந்த சோல்ஸ் எல்லாத்தையுமே ஆட்சி பண்ணதுன்னா அது டிராகன்ஸ் தான். ஏன்னா அவங்க கிட்ட சோல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு முத்து இருக்கான். அந்த முத்து இருக்கிறவங்களால இந்த ஒட்டுமொத்த சோல்ஸுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சோல்ஸ் கிட்ட ஆல்ரெடி நிறைய பவர்ஸ் இருக்கு. இதுல அந்த முத்து யார்கிட்ட இருக்கோ அவங்களால இந்த சோலே கண்ட்ரோல் பண்ண முடியும்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அவங்க கைக்குள்ள வச்சுக்க முடியும் தானே அர்த்தம். அதுதான் இந்த கதையில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தலைமுறை தலைமுறையா டிராகன்ஸ் தான் இதை பாதுகாத்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு குட்டி டிராகன் வந்திருக்கதாகவும், இப்ப அந்த குட்டி டிராகன் கிட்ட தான், இன்னும் சொல்லணும்னா அது ஒரு இளவரசி. அந்த இளவரசி கிட்ட தான் அந்த முத்து இருக்கதாகவும் இந்த ஸ்டோரியை சொல்லிக்கிட்டு இருக்க. கட் பண்ணா ஒரு பர்சனை காட்டுறாங்க. அந்த பர்சன் தான் இந்த ஸ்டோரி எல்லாம் சின்ன பசங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுவும் இப்ப என்ன சொல்றான்னா, மத்தவங்க நினைக்கிற மாதிரி இந்த சோல்ஸ் எல்லாம் ஒன்றும் கெட்டவங்க எல்லாம் கிடையாது, டீமன்ஸும் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ரொம்ப ஒரு பண்போடு இருக்கிறவங்க, மனுஷங்களை விட ரொம்ப இறக்க குணத்தோட இருக்கவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சடனா பார்த்தா ஒரு ஆள் அப்படியே அந்த கதவுலாம் உடைச்சிட்டு உள்ளக்க வரான், கையில வாளோட. இருக்கவங்களாம் குட்டி குட்டி பசங்க இல்லையா? அதனால பயந்து ஓடி போயிட்டாங்க. இவன் தான் நம்ம டிராமாவோட ஹீரோ ஈசு. ஆக்சுவலா ஹீரோட வேலையை இந்த மனுஷங்க மாதிரி இருக்காங்க இல்லையா, அந்த சோல்ஸ் எல்லாத்தையுமே குடிக்கிறது தான். இப்ப நேரா அந்த பர்சன் கிட்ட ஒரு தண்ணியை குடிக்கிறான். இந்த தண்ணியை குடிச்சா மனுஷ ரூபத்துல இருக்க ஒரிஜினல் உருவம் வெளியே வரும். சோ இதை நீ குடி அப்படின்னு சொல்றான். அப்படி பார்த்தா இவ்வளவு நேரம் ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தானே அவனே ஒரு மனுஷன் கிடையாது போல, அவன் ஒரு டாக். அது எப்படியோ ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அவனுக்கு பிடிக்க தான் வந்திருக்கான். நம்மளுக்கு பிடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே அந்த பர்சன், அதாவது அந்த டாக் சோல் இருக்கு இல்லையா, அதுவும் ஹீரோ அட்டாக் பண்ணது. ஹீரோ சூப்பரா ஃபைட் பண்றான். ஈவன் அந்த டாகே கிட்டத்தட்ட பிடிச்சிருப்பான். ஆனா அந்த டைம்ல தான் காட்டுறாங்க மேல ஒரு பொண்ணு இதெல்லாம் ரொம்ப கூலா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கா. பாத்துட்டு இருந்தவ சடன் என்ன பண்ணிட்டா, ரெண்டு ஸ்டோன் மாதிரி இருக்கு, கிட்டத்தட்ட பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டோன் மாதிரி தான் இருக்கு. அதை கீழே போடுறா. கீழே போட்ட உடனே அந்த ஸ்டோன் மனுஷ உருவத்துக்கு மாதிரி ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோட தலையிலேயே அடிக்கவும் ஹீரோ மயங்கிட்டான். அந்த பொண்ணு ரொம்ப ஸ்டைலா ரொம்ப அழகா இறங்குறா. இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலா ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுல டிராகன் தான் இந்த ஒட்டுமொத்த சோலுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதுல கூட ஒரு குட்டி இளவரசி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த குட்டி டிராகன் தான் இவதான் நம்ம டிராமாவோட ஹீரோயின் ஜிக்ஸி. ஆக்சுவலா ஜிக்ஸி தான் பட்டத்து இளவரசி. அடுத்துதான் இவங்க எல்லாத்தையும் ஆட்சி பண்ண போறதே இவதான். இவன் எதுக்காகடா இங்க வந்திருக்கான், அதுவும் பட்டத்து இளவரசி இங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு அந்த டாகுக்குலாம் ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. இப்பதான் அதுக்கான பிளாஷ்பேக் சொல்றாங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, டிராகன் சோல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. அவங்க கிட்ட யாருமே பக்கத்துல வர மாட்டாங்க. ஈவன் அது வேற சோலா இருந்தாலுமே சரி, டிராகன் அப்படின்னு தெரிஞ்சோடனே ஒரு மாதிரி தள்ளி தான் போவாங்க. ஏன்னா அவங்க கோவப்பட்டாலே போதும், எதிர்த்தாப்புல இருக்கவங்க நெருப்பால அப்படியே பொசுங்கி எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க போல. அந்த அளவு ஒரு பவர்ஸ் டிராகன்ஸ்க்கு இருக்கு. ஆனா பாவம் ஹீரோயின், இதனாலே அவ கூட யாருமே பழக மாட்டாங்க. அவளுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ்னு கிடையவே கிடையாது. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அவளா நார்மலா போய் பேச ட்ரை பண்ணாலும், ஐயோ பட்டத்து இளவரசி நீங்களா, நீங்க எங்கெல்லாம் தொடக்கூடாது, ஏன்னா நீங்க கோவப்பட்டீங்கன்னா நாங்களாம் இருந்து சாம்பல் ஆயிரும் அப்படின்ட்டு யாருமே பக்கத்துல வரவே மாட்டாங்க. ஒரு சில பேர் மரியாதை கொடுக்குற மாதிரி ஒதுங்கி போவாங்க, ஒரு சில பேர் பயத்திலேயே ஓடி போயிருவாங்க. இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குச்சா, நமக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸே இல்லையே அப்படின்ட்டு அந்த ஒரு முத்து இருக்கு இல்லையா, அந்த சோல் எனர்ஜி, அதுகிட்ட புலம்பிருப்பான். எனக்கு நீ யாருமே இல்லை, நீ முடிஞ்சா எனக்காக ஒரு ஃப்ரெண்டு தெரியா ப்ளீஸ் அப்படின்னு கேட்கும்போது சடனா ஒரு பையனோட சவுண்டு கேட்குது, என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ட்டு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அதுவும் அவனுக்கு அப்போ ஒரு 10 வயசு தான் இருக்கும். பார்த்தா ஒரு பெரிய பள்ளத்தாக்குல தொங்கிட்டு இருந்திருக்கான். ஆனா கீழே விழுந்துட்டான். இன்னும் சொல்லணும்னா அவன் சாகவே போறான். அந்த அளவு அடிபட்டுருச்சு. இவன் என்ன பண்ணிட்டா, டக்குன்னு அந்த முத்து இருக்குல்ல, அதை ஹீரோவோட உடம்புக்குள்ள அனுப்பி அவனோட ஒட்டுமொத்த அடியையும் சரி பண்ணி அவனை காப்பாத்திட்டு அவனை கண்ணை திறந்து பாக்குறான். இப்ப அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த முத்தை கொடுத்து உயிரை காப்பாத்திருக்கா இல்லையா. இனிமே நீ என்னோட சொந்தம், இனிமே நீ தான் என்னோட ஃப்ரெண்டு, இங்கே இரு, நான் உனக்காக சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு போயிருப்பா. பார்த்தா ஹீரோ காணோம். அது மட்டும் இல்ல, ஹீரோ கூட சேர்ந்து அந்த சோல் எனர்ஜியும் போயிருச்சுல. அதனால பட்டத்து இளவரசியா இருக்க ஹீரோயின் எல்லார்கிட்டையும் செம்மையா திட்டு வாங்கியிருப்பா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அது எவ்வளவு ஒரு பெரிய பொக்கிஷம், அதை அசால்ட்டா காணாக்கிட்டு வந்திருக்க, அதை கொண்டு வந்தா மட்டும்தான் நீ திரும்ப இந்த மவுண்டனுக்கு வரணும், இல்லாட்டி வரவே கூடாது அப்படின்ட்டு பயங்கரமா திட்டி அனுப்பியிருப்பாங்க. ஹீரோயினும் இவ்வளவு நாளா ஹீரோ தான் தேடி இருப்பா போல. பட் என்னன்னா, அப்ப குட்டி பையனா இருந்திருப்பான்.
இப்போ ஒரு 10 days தான் ஆயிருக்கும் ஹீரோயினோட லைஃப் டைம்ல. ஆனா இப்ப ஹீரோ ஒரு யங்கான ஏஜ்ல இருக்கான்ல, அதை பாக்குற இவனுக்கே ஷாக்கா இருக்கு. அது எப்படி நான் 10 வயசு பையனா தானே பார்த்தேன், இப்ப என்ன இவ்வளவு பெரிய பையனா மாறிட்டான் அப்படிங்க. என்ன இளவரசி மறந்துட்டீங்களா, நம்ம உலகத்துல ஒரு நாள் அப்படிங்கிறது இங்க பூமியில ஒரு வருஷம் இல்லையா, அப்படி பார்த்தா 10 நாள்னா 10 வருஷம். அதான் இவன் பெரிய பையன் ஆயிட்டான் அப்படிங்க. இவன் டக்குன்னு என்ன பண்றா, அவனோட நெஞ்சில காதை வச்சு செக் பண்றா, அந்த முத்து உள்ளதான் இருக்கான், அந்த எனர்ஜி நம்மளால ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்ட்டு. பட் அப்படி காதை வைக்கும் போது அவனோட உடம்பு ரொம்ப கூலிங்கா இருக்கு. ஒரு சாதாரண மனுஷனால கிட்டக்கவே வர முடியாத ரேஞ்சுக்கு கூலிங்கா இருக்கு. இதை பாக்குற ஹீரோயினுக்கு புரியுது, அந்த முத்தால தான் இவனோட உடம்பு இவ்வளவு கூலிங்கா இருக்கு அப்படின்ட்டு. பட் சொல்றா, இவன் என்ன இவ்வளவு கூலிங்கா இருக்கான், இந்நேரம் மூச்சு மட்டும் விடலன்னா கண்டிப்பா செத்து போன பொணந்தான் அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ கண் முழிச்சு இவ்வளவு மடக்கிட்டான். யார் நீ, எதுக்காக என்ன இப்படி அட்டாக் பண்ண, அது மட்டும் இல்லாம இங்க இந்த டாக் எங்க அப்படின்ட்டு பல கொஸ்டின் கேட்கறான். ஆனா இவன் சமாளிக்கிறா, இல்ல அந்த டாக் வந்து தப்பிச்சு போயிருச்சு அப்படிங்கிறான். நடிக்காத, நீ என்னைய அட்டாக் பண்ணிருக்க, அந்த டாக் சொல் உன்னை பார்த்து பயந்து போச்சா, உண்மையை சொல்லு யாருனே அப்படிங்க. இவன் உண்மையை சொல்ல மாட்டா. அதோட ஹீரோக்கு ஒன்றும் பவர்லாம் இல்லை இல்லையா, இவங்க மனுஷங்களா இல்ல சோலா அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுலாம் ஹீரோக்கு பவர் இல்லை. அந்த விஷயம் ஒருவேளை ஹீரோக்கு தெரிய வந்தா வேணா ஹீரோ வந்து பிடிப்பான். அப்படி இல்லாக்கட்டி அந்த சோல் ஏதாவது பவரை காமிக்குது, இவங்க மனுஷங்க இல்லை அப்படின்னு சந்தேகம் வந்தா மட்டும்தான் ஹீரோவால அவங்களுக்கு பிடிக்க முடியும். ஹீரோயின் இப்ப மனுஷ உருவத்துல தானே இருக்கா, அதனால ஹீரோவால கண்டுபிடிக்க முடியல. சோ மனுஷன் அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருக்கான். அட நான் யாருன்னு தெரியல, நான் தான் உன் உயிரை காப்பாத்தினேன் 10 நாளைக்கு முன்னாடி, இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படிங்க. ஹீரோக்கு அது ஞாபகமே இல்ல. என்ன உளர்றா இவ அப்படின்னு பாத்துட்டு இருக்க. ஏய் நிஜமாப்பா, நான் அந்த டைம்ல உன்னை காப்பாத்தினேன், அது ஒரு ஒரு முத்து மாதிரி இருக்கும், அதை கொடுத்து தான் காப்பாத்தினேன் அப்படிங்க. இவ ஏதோ காசுக்காக இப்பெல்லாம் பண்றதா நினைச்சு டக்குன்னு என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் காசு கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அந்த டாக் பிடிக்கிறதுக்கு அங்கேருந்து ஓடிட்டான். இதை பாக்குற ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாகுது. நானே ஒரு பட்டத்து இளவரசிடா, போய் 10 பைசா கொடுத்தது இப்படிலாம் பண்ணிட்டு இருக்குன்னு அவளுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுச்சா. பின்னாடியே வர்றா. எப்படியோ ஹீரோ திரும்ப அந்த டாக் சொல்ல கண்டுபிடிச்சு அது கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் என்னன்னா இடையில வந்து, ஏன் என்ன நானும் உங்ககிட்ட காசுக்காக வந்து நினைச்சா அப்படின்னு விட மாட்டா. அட நீ வேற, விடுமா தள்ளி போய், இது ரொம்ப டேஞ்சர், நீ வெளியே போ அப்படிங்க. விடவே மாட்டா. பின்னாடியே வர்றான். இது பத்தாதுன்ட்டு அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த டாக் என்ன பண்ணிட்டா, அங்க ஒரு ஃபெவிக்விக் மாதிரி இருந்திருக்கும், அந்த கம்ம டக்குனு ஹீரோ மேல தூக்கி போட, அதை தடுக்கிறேன்னு ஹீரோயின் இடையில வர, அவ கையில பற்றுச்சு. பட் இவதான் ஹீரோ பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கா இல்லையா, அந்த கையோட ஹீரோ கையை பிடிக்கவும் 2 கையுமே ஒட்டிக்கிச்சு. இதான் சாக்கு அப்படின்ட்டு அந்த டாக் என்ன பண்ணிட்டான், ஒரு குழி மாதிரியான ஏரியாக்குள்ள தள்ளி விட்டு மேல டேபிள வச்சுட்டு அவன் இங்கிருந்து எஸ் ஆயிட்டான். ஹீரோவும் திரும்பி பார்த்தா அதுக்குள்ள டிராகன் தானே இவங்க எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் மாதிரி, அந்த டிராகனை வழிபடுற மாதிரி டிராகனுக்கு மாலை எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இதை பார்க்கவும் ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்மளை வணங்குறாங்க, நம்மளோட சிலை இருக்கு அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷப்படுறா. பட் ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. இது நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அழிக்கலாம் போய்கிட்டு இருக்கான். ஏன்டா, ஏன் அப்படிங்க. ஆமா, இந்த உலகத்துல இருக்க எல்லா சோளுமே கெட்டதுங்க தான், அவங்க எல்லாமே ஈவில் தான், அது எல்லாத்தையுமே நான் அழிப்பேன் பிடிப்பேன் அப்படின்ட்டு வீரமா டயலாக்லாம் பேசுறான். இவன் எதுக்காக இந்த அளவு கோவமா இருக்கும் அப்படின்னு ஹீரோனுக்கே தெரியல. ஏன்னா ஒரு சோல் தான் வந்து ஹீரோ காப்பாத்துச்சு. அப்படி பார்த்தா இவங்க எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கணும். பட் அப்படியே அப்போஸ் பண்ணி எல்லாத்தையும் பிடிக்கிறேன் அழிக்கிறேன்னா பேசிட்டு இருக்கானா, அதுவே உங்களுக்கு ஒரு ஷாக்கா தான் இருக்கு. இதுல 2 பேர் கை வேற ஒட்டிக்கிச்சு, ஒன்னும் பண்ண முடியல. அப்பதான் மேல பார்த்தா சடனா நெருப்புலாம் எரியுது. அதை பாக்குற ஹீரோக்கு இதுக்கு காரணம் அவங்க தானே, அதுதானே அப்படின்ட்டு ரொம்ப கோவப்பட்டு ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். அப்படியே அவங்க வீட்டுக்குள்ள வரப்ப வீடு ஃபுல்லா நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்தா அவங்க அம்மா எல்லாம் இறந்து போய் அங்க கிடக்குறாங்க. கரெக்டா அவன் வீட்டுக்குள்ள போகலான்னு போகும்போது ஒரு பிளாக் கலர் குடி போட்ட ஏதோ ஒரு பர்சன் வெளியே வர மாதிரி தெரியுது. அது பர்சன் இல்ல, ஒரு ஓநாய் அப்படிங்கிறது ஹீரோட மைண்ட் நல்லாவே பதிவாயிருக்கு. அந்த ஓநாய் பிடிக்கதான் இவன் என்ன பண்றான், இருக்கிற எல்லா சொல்லியும் பிடிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல காட்டுறாங்க. அப்படி பார்த்தா இவனோட குடும்பத்தை அப்பா அம்மாவை அழிச்சது ஒரு ஓநாய் தான். அதனாலதான் இவனுக்கு வந்து இந்த மாதிரி சோர்ஸ் எல்லாம் பிடிக்கவே இல்லை போல, எல்லாமே கெட்டவங்க, அவங்க எல்லாத்தையும் பிடிக்கணும் அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். இது எனக்கு தெரியாது இல்லையா, அதனால சொல்றான், நீ இப்படி இருக்க அப்படின்னு கேட்க, இங்க பாரு மேல நெருப்பு எரிஞ்சிட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்ட்டு அங்கேருந்து எஸ் ஆகுறதுக்கு நிறைய வழிலாம் சொல்றான். ஹீரோயின் பாக்குறா, கொஞ்சம் நீ தள்ள, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு மேல எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பை ஜஸ்ட் பார்க்கதான் செய்யறான். அடுத்த செகண்டே அது வெடிச்சா அப்படியே ஆஃப் ஆயிருச்சு. இதை பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. ஃபைனலா 2 பேரும் வெளியே வந்துட்டாங்க, கையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா ஹீரோக்கு ஒரு டவுட் வந்துருச்சு இல்லையா, இவளுக்கு ஒரு வேலை பவர் இருக்கும், அப்படி பார்த்தா இவன் மனுஷே கிடையாது, இவ்வளவு ஒரு சோலா இருப்பாளோ ஈவல் சோலா இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி சில டவுட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணிட்டா, ஹீரோ கிட்ட அந்த கோலம் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி அதை எடுத்து குடிச்சிட்டா மடக்கு மடக்குன்னு. ஏய் இதையும் குடிச்ச, இந்த தண்ணி என்ன தெரியுமா, இது குடிச்சா ஒருவேளை அது மனுஷங்க இல்ல கட்டி அவங்களோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கா தான் இருக்கு. சடனா வேற வயிறு வேற வலிக்கிற மாதிரி இருக்கு. வயிறு பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிட்டா. ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்கலையே, அப்படின்னா நீ ஒரு சோலா, நீ யார் நீ அப்படின்னு சொல்லி அவளை அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. அவ பாக்குறான், இல்ல எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாச்சும் வாங்கி தெரியான்னு கேட்கிறா. இவனுக்கே ஒரே ஷாக்கு. பட் இதை பார்க்கவும் சரி ஓகே, அப்ப இவன் மனுஷி தான், ஏன்னா இந்த தண்ணியை குடிச்சா அவன் வந்து நார்மலா தான் இருக்கான், அப்ப அவன் மனுஷி தானே அப்படின்ட்டு அவளுக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்குறான், நிறைய வாங்கி கொடுக்குறான், நல்லா உட்காந்து வெட்டுன்னு வெட்டுறா. இவன் சாப்பிட்றத பாக்குற ஹீரோக்கே, நீ மனுஷியா என்ன, அது ஒரு பொண்ணா,
இவ்வளவு சாப்பிடுறோம் அப்படிங்க ரொம்ப பசிக்குதுப்பா அதனாலதான் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்தவன் திரும்ப அகைன் வயிற்று பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஹீரோக்கு அகைன் பயம். அப்படின்னா இவ சோல் தான், இவர் நிஜமாலே மனுஷியே கிடையாது அப்படின்னா அது லேட்டா வேலை செய்யுதுன்னா இவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாளோ அப்படின்னு பாத்துட்டு இருக்க. திரும்ப ஹீரோவை பார்த்து எல்லாம் வயிறு கடமுடங்குது, இந்த ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேக்குறா. அதனாலே ஹீரோக்கு வந்து பெருசா டவுட் வரல. சரி ஓகே இவ சாதாரண பொண்ணுதான் அப்படின்ட்டு இப்போதைக்கு இவளுக்கு தங்க இடம் இல்லையா, பின்னாடியே வேற வரான். அதனால அவனோட பிளேஸ்ல தங்க வச்சுட்டான். பட் என்ன ட்விஸ்ட்னா நம்ம பொண்ணு தான் ஒரு டிராகன் ஆச்சு, இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல். அதனால அந்த லிக்விட் வந்து லேட்டா தான் வேலை செய்யுது. இப்பதான் அது வேலையே காட்டுது. என்னன்னா அவரோட கை ஃபுல்லா டிராகனா மாறிடுச்சு. அந்த 2 பேர் இருப்பாங்க இல்லையா அசிஸ்டன்ட் ஸ்டோன் பிளாக் அண்ட் ஒயிட்னு, அவங்க கிட்ட தான் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. பாரு என் கை மாறிடுச்சு, நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த சவுண்ட் வந்து ஹீரோக்கு கேக்குது. என்ன இவ கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படின்னு சடனா உள்ளக்கு வந்துட்டான். ஏதாவது ஆபத்துல இருப்பான்னு நினைச்சு வந்திருப்பான். பட் இவ பிஹேவ் பண்றதே வந்து அவனுக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா வலது கை மட்டும் பின்னாடியே வச்சுட்டு பேசிட்டே இருக்கா, கையை காட்டவே மாட்டான். ஏன் கையை அப்படி வச்சுட்டு இருக்கனா, அது ஒண்ணுல லைட்டா கை வலி, அதனாலதான் அப்படிங்க. நம்மளுக்கு அகைன் டவுட் வந்துருச்சு, ஒருவேளை அது இவருக்கு லேட்டா வேலை செய்யுதோ, இவ கை மாறிடுச்சா என்ன அப்படின்ட்டு போற மாதிரி போனவன் திடீர்னு வந்துட்டு டக்குன்னு அவ கையை பிடிச்சி பாத்துட்டான். போச்சுடா நம்ம பொண்ணு மாட்டிக்கிட்டான்னு பார்த்தா நல்ல வேலை நார்மல் ஸ்டேஜுக்கு போயிட்டா போல. சோ அவளோட கை நார்மல் ஆயிருச்சு. இப்பதான் இவளுக்கே நிம்மதியா இருக்கு. ஓவர் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்ன நீ ஒரு பொண்ணு கிட்ட கையெல்லாம் பிடிச்சி பண்ணிட்டு இருக்க, இன்னும் நீ என்னை நம்பலையா, நான் உனக்கு எவ்வளவு ட்ரஸ்டபிளா இருக்கேன், நீ என்னன்னா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கச்சா, உன்னெல்லாம் போய் காப்பாத்தினே பாரு அப்படின்ட்டு அச்சா உச்சான்னு கத்த ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆயிருச்சு. கிட்டத்தட்ட ஃபுல்லா நம்பிட்டான். இவ்வளவு நம்மள மாதிரி சாதாரண மனுஷன் அப்படின்ட்டு ஃபுல்லாவே நம்பிட்டான். பட் இந்த ஹீரோக்கு என்னன்னா எப்படியாவது அந்த முட்டை எடுக்கணும் இல்லையா. சோ அசிஸ்டன்ட் கேட்கறா, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா, அதோட பவர் எப்ப வெளியே வந்துச்சு, அதை எல்லாரும் எப்ப ஃபீல் பண்ணாங்க, எப்ப வந்து அதோட பவர் நீங்க எல்லாம் பாத்தீங்க அப்படிங்க. அப்பதான் அந்த பிளாக் ஒரு விஷயத்த சொல்றான். ஒன் டைம் ஃபயர் வந்து பரவிருச்சு போல அவங்க மவுண்டைன்ல. ஆனா அது யாருக்குமே தெரியல. இந்த முத்து தான் என்ன பண்ணிருக்கு, ஒரு அலர்ட் மாதிரி மெசேஜ் கொடுத்துருக்கு, மின்னி இருக்கு. அதை சொல்றான். ஒருவேளை அவனோட உடம்பு ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா மேபி அந்த முத்து உள்ளது இருக்கிறது உங்களால ஃபீல் பண்ண முடியும், நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படிங்க. அடுத்த நாளே பார்க்கணுமே, ஒட்டுமொத்த மிளகாயும் கொண்டு வந்து வைக்கிறான் அவன் முன்னாடி. என்ன சொல்றானா, நீ சோள பிடிக்க தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆக்சுவலா நான் கேள்விப்பட்டேன் இப்படி நிறைய காரத்தை சாப்பிட உன்னால அவங்க பக்கத்துல இருந்தாலே ஃபீல் பண்ண முடியுமா, யாரோ சொன்னாங்க, நீ வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு. ஹீரோவும் கொஞ்சம் கூட யோசிக்கல, சாப்பிடுறான். பட் நம்மளோட பாடி தான் ரொம்ப கோல்டு இல்லையா. சோ சாப்பிடுறான் ஏதோ ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு ரியாக்ஷனையும் காணும். என்ன உனக்கு உரைக்கலையான்னு கேட்கான். உரைக்கல, நல்லாதான் இருக்கு அப்படிங்கிறான். அப்படியா, ஒருவேளை இந்த மிளகா காரம் இல்லையோ அப்படின்னு சொல்லி அவ ஒரு கடிதான் கடிக்கிறா. தாங்க முடியல, அவளுக்கு செம்மையா உரைக்குது. சோ இந்த பிளான் ஊத்திக்கிச்சு. இவளால பார்க்க முடியல, இவன் கிட்டதான் அந்த முத்தி இருக்கா அப்படின்னு ஃபீல் பண்ண முடியல. ஆனா அப்போ இன்னொரு ஐடியாவும் சொல்லியிருப்பாங்க. இது எப்படி ஃபயர் எப்படி வந்தப்ப ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுத்துச்சு இல்லையா, அதே மாதிரி ஒன் டைம் வந்து சுனாமியும் வந்திருக்கும். அந்த டைம்ல அது வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுத்துருக்கும். மேபி இவன் நீர்களை மூழ்கினா கூட உங்களால அந்த முத்தை பார்க்க முடியும், ஏன்னா அதை ட்ரை பண்ணுங்களேன் அப்படிங்க. உடனே என்ன பண்ணிட்டா, ஒரு ஆறு அங்கதான் இருக்கு, வேணே கூட்டு போறா. என்ன சொல்றானா, நான் கேள்விப்பட்டேன்ப்பா இந்த ஆத்துக்குள்ளதான் நிறைய சோல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கான், பேசாம நீ வேணா உள்ளக்கு போய் பாக்குறியா அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விட போகும்போது அவன் சடனா திரும்பிட்டான். மேடம் கீழே விழுக போயிட்டாங்க. ஆனா நல்ல வேலையா புடிச்சிட்டான். பட் என்ன பிரச்சனைனா, இவ சொன்னா இல்லையா அந்த ஐடியா, அது இவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் உள்ளக்க போகணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு பதிலா இந்த ஒட்டுமொத்த தண்ணியை வெளியே எடுத்துட்டேன்னா அதை என்னால பண்ண முடியும்ல, நான் அதை பண்றேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு கிளம்புறான். இவள ஏதோ ஒன்று அடிச்சு விட்டா ஆத்தே காலி பண்ணிடுவான் அப்படின்ட்டு வேணும்னு என்ன பண்ணிட்டா, மழை வர மாதிரி அவரோட பவரை யூஸ் பண்ணி மழையை வர வைக்க. இவனுக்கு டவுட், என்னடா இது இவ்வளவு நேரம் நல்லா வெயில் அடிச்சிட்டு திடீர்னு எப்படி மழை வருது அப்படின்னு கேட்க, அது எப்படியும் மழை பெய்து, சரிவா இப்போதைக்கு இந்த பிளான் பண்ண முடியாதுல, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றாளா. இவ வேற பொண்ணு, பையன் என்ன பண்ணுவான், அவன் நனைய கூடாது அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு அவனோட அந்த கோட் இருக்குல்ல அதை வச்சு கவர் பண்ணவும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சன் அவன் மேல கேரிங்கா இருக்கிறத பாக்குற ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டா. ஏன் இப்படி பண்றேனா, ஆமா நான் எப்படி உன்னை நனைய விடுவேன், நீ தானே சொன்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு, அப்படி இருக்கல நான் எப்படி நனைய விடுவேன் அப்படின்னு சொல்ல அவ பாக்குறான். என்னை ஒண்ணும் பார்க்காத, எனக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது அப்படிங்கிறான். டக்குன்னு தள்ளி விட்டுட்டு, இவ்வளவு நாள் யாருமே பக்கத்துல கூட வந்தது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான் இல்லையா நண்பன்ட்டு, அதுவே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனாலேயே என்ன நீ ஃப்ரெண்டுன்னு சொல்ற, அப்புறம் நீ நினையும் போது நான் மட்டும் நல்லா இருக்கலாமா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நானும் நினைறேன் அப்படின்னு சொல்றா. அதோட உன் பாடி வர ரொம்ப கோல்ட் ஆச்சுல, நான் ஹீட்டு, உடனே நான் கூல் பண்ணவா அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஹக் பண்ணிட்டா. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு. பட் இந்த டைம்ல அந்த உள்ளுக்கு இருக்க அந்த முத்தை வந்து முத்தோட எனர்ஜி ஹீரோயினால ஃபீல் பண்ண முடியுது, நல்லாவே ஃபீல் பண்றா. அவளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இவனோட பாடிக்குள்ள தான் கன்ஃபார்மா இருக்கு, நம்ம முத்து இவனுக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிறத அவ கன்ஃபார்மே பண்ணிட்டா. நெக்ஸ்ட் சீன்லயே பார்த்தா ஹீரோ நடந்து எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு அவனோட லைஃப்ல வரா போல. சோ அதுவே அவனுக்கு டிஃப்ரெண்டா தான் இருக்கு. அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு புறா வரதை காட்டுறாங்க. அது காலில் வந்து ஒரு பேப்பர் இருக்கு. அதான் அந்த காலத்துலலாம் இப்படிதானே தூது விடுவாங்க. சோ ஓபன் பண்ணி பார்த்தா இவனுக்கும் ஹெட் ஒரு ஆள் இருப்பார் போல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ உடனே கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பார்க்கவும் இவ்வளவு நேரம் ஹீரோனை பத்தி யோசிச்சிருப்பான் இல்லையா, இல்ல அதெல்லாம் தப்பு, நம்ம ஏன் அப்படி யோசிக்கிறோம், நம்மளோட வேலையை என்ன எப்படியாவது அந்த ஓனாயை பிடிக்கணும், அது மட்டும் தான் என்னோட லட்சியம் அப்படின்னு நினைச்சுவேன். என்னை மன்னிச்சிரு ஜிங்ஷி அப்படின்னு எதுவுமே சொல்லாம ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு அவன் பாட்டி கிளம்பிட்டான். இவன் நெக்ஸ்ட் டே ரொம்ப புலா வந்து கதவு தட்டுற ஆளே இல்ல. ஓபன் பண்ணி வந்து பார்த்தா லெட்டர் இருக்கு. என்ன எழுதிருக்கானா, என்னால வந்து இந்த லைஃப்க்குலாம் வர முடியாது, எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு, நான் அதை நோக்கி தான் போறேன் அப்படின்னு டயலாக்கா அள்ளி விட்டு வச்சிருக்கான். இதை பார்க்கும்போது ஹீரோனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன நான் கிட்ட சோறு கேட்டேனா, இல்லாட்டி லவ் கேட்டேனா, இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கேட்டேனா, எதுவுமே இல்லை, எனக்கு தேவை என்னோட முத்து,
அது கொடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்ட்டு நம்மளாலதான் ஒரு டிராகன் சொல்லாச்சு. ஸோ ஹீரோ எங்க இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுலாம் அவ்வளவு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதனால ஃபாலோ பண்ணி வந்துட்டா. அப்பதான் ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த இடத்துக்கு அவனோட அந்த வேலை செய்யறான் இல்லையா, அந்த பிளேஸ்க்குள்ள போகும்போது இவ்வளவு பின்னாடி வந்து நிக்கிறேன். இவனுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. நீ எப்படி இங்க வந்தனா? ஆமா, நீ பாட்டுக்கு சொல்லாம போற, என்ன ஓயிஸ்டத்துக்கு போற, நீ நானும் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு அவ பாட்டுக்கு உள்ள ஒரு ட்ரை பண்றா. பட் ஹீரோ விட மாட்டான். இல்லவே இல்ல, நீ இந்த இடத்துக்குலாம் வரவே கூடாது, நீ வெளியே போயிரு, இதோட உனக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, உன் லைஃப் நீ பாரு, என் லைஃப் நான் பாக்குறேன் அப்படின்னு அவ பாட்டுக்கு உள்ள போயிட்டா. இவ்வளவு உள்ள வர விட மாட்டாங்க. என்ன பண்ணேன்னு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த இடம் என்ன அப்படிங்கறது காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இல்லையா, பைசன் செக்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து வந்ததா சொல்லியிருப்பாங்க இல்லையா. அது ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி அந்த காலத்துல. எதுக்காகனா இப்படி மனுஷங்களுக்குள்ள இருக்க அந்த மிருகங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவே நடக்கிற யூனிவர்சிட்டி, கிட்டத்தட்ட அகாடமி மாதிரி. இப்போ அதுல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இப்ப ரீசெண்டா வந்து எக்ஸாம் வச்சு ஆட்கள்லாம் எடுக்க போறாங்க போல. அந்த விஷயத்தை கேட்கவுமே ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. அப்படின்னா நம்ம இந்த எக்ஸாம் மூலமா இதுக்குள்ள போகலாம் இல்லையா, அப்படியாச்சும் போயிடும் அப்படின்னு நினைச்சவன் எக்ஸாம் எழுதுற ஒரு ஆளா அவ பாட்டுக்கு உள்ளக்க வந்துட்டான். இனிமே ஹீரோ அதை நோட் பண்ணல. உள்ள வந்து அடுத்த செகண்டே ஹீரோ எங்க அப்படின்னு தேட ஆரம்பிச்சிட்டா. அப்படியே அங்க இருக்க சமயல் கட்டு பக்கம் வந்திருப்பாளா, பார்த்தா ஏதோ ஸ்மெல் வருது. நம்ம ஆளுக்கு வேற செம்ம பசி, பிளஸ் இந்த மனுஷங்களோட சாப்பிட்டு சாப்பிட்டா அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல. அவ பாட்டுக்கு உள்ளக்க நோஞ்சிட்டா. ஏதாவது சாப்பிட இருக்கான்ட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஏதோ பெக்கர் மாதிரி தான் இருக்கான். அந்த என்ன பண்றா, ஏதோ சமைச்சுக்கிட்டு இருக்கான். யாடா நீ திருடனா அப்படிங்க. அவர் பாவம் முழிக்கிறாரு. சரி சரி ஒன்னும் பயப்படாத, யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், என்ன சமைக்கிற அப்படிங்க. அவர் ஏதோ சிக்கனை வச்சு சூப்லாம் செஞ்சுட்டு இருக்காரு போல. எவ்வளவு நேரம் ஆகும், சீக்கிரம் நீ வேணா யாராச்சும் வராங்களான்னு பாரு, நான் அதை ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நெருப்பு ரொம்ப ஸ்லோவா எரிஞ்சிட்டு இருக்கான். அவரோட பவரை யூஸ் பண்ணி அதை நல்லா வேகமா எரிய வச்சிட்டு இருக்கத டக்குன்னு அந்த ஆள் திரும்பி வேற பார்த்துட்டான். ஐயோ நெருப்பு அப்படிங்க, ஷு அமைதியா இரு அப்படின்னு சொல்லி ஒரு வழியா சூப்லாம் ரெடி பண்ணி உட்காந்து 2 பேரும் ஃப்ரெண்டாவே ஆயிட்டாங்க. நல்லா உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அவருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் பேசுறாரு. யார் மணி என்ன இது அப்படின்னு எந்த ஒரு டீட்டெயிலும் கேட்கவும் கிடையாது, எதுவுமே அவரை பத்தியும் சொல்லல. என்ன சொல்றானா, நீ ஒன்னும் கவலைப்படாது, உனக்கு எப்பலாம் பசிக்குதோ அப்பெல்லாம் ஏங்கிட்ட வா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம், உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்னைய கூப்பிடு, நான் உனக்கு சால்வ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப நல்லாவே பேசிட்டு தான் என்ன பண்றா, இங்கேருந்து கிளம்புறா. கட் பண்ணா இங்கிட்ட ஹீரோ இருக்கான் இல்லையா, நேரா வேகமா வரா. மாஸ்டர் பார்க்க தான் வந்திருப்பான். பட் அங்க ஒரு பொண்ணு நிக்குது. இது மாஸ்டரோட அசிஸ்டன்ட் போல. இந்த பொண்ணு பேரு லின்னு. இவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு அக்கா அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறான். சிஸ்டர் லின் எங்க, மாஸ்டர் எங்க அப்படிங்க. அவர் எதுவும் மெடிசன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னவ, ஆமா உன் கூட சேர்ந்து பின்னாடியே ஒரு பொண்ணு வந்தாலே, அந்த பொண்ணு எக்ஸாம் எழுதுறதுக்கு உள்ளக்க வந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்த போட்டு உடைச்சிட்டா. அடுத்த செகண்ட் ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. நேரம் என்ன பண்ண, எக்ஸாம் ஹாலுக்குள்ள வந்தா நம்ம பொண்ணு ஹாயா உட்காந்துருக்கா, எப்படா கொஸ்டின் பேப்பர் தருவாங்கன்னு என்னமோ படிச்சு ப்ரிப்பேர் ஆகி வந்த மாதிரி உட்காந்துருக்காங்க மேடம். ஹீரோ வரேன், இங்க எதுக்கு வந்த, எந்திரி வெளியே போ அப்படிங்க. அதெல்லாம் நான் போக முடியாது, நான் எக்ஸாம் எழுத வந்திருக்கேன் அப்படின்ட்டு கொஞ்சம் கூட நகர மாட்டேன். சொல்றேன் இல்ல, மரியாதையா வெளியே போ, இங்க பாரு விளையாடாத, தேவையில்லாம பண்ணாத அப்படின்னு எவ்வளவு சொல்லி பாக்குறான். பட் மேடம் கேட்கற மாதிரி இல்ல. அந்த லின் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளும் உள்ளக்க வந்துட்டு இங்க பாருங்க, எக்ஸாம் எழுதுற ஆள்கிட்ட எல்லாம் பேசக்கூடாது, வாங்க வந்து உட்காருங்க அப்படின்ட்டு வேணும் ஹீரோ உட்கார வேற வச்சுட்டாளா. ஹீரோ பாக்கணுமே முறைச்சிட்டே உட்காந்துருக்கான். ஃபைனலா எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பரும் கொடுக்குறாங்க, எல்லாரும் எழுதுறாங்க. நம்ம பொண்ணு என்ன எழுதுவா, அப்படியே பக்கன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கா. இதுல பாஸ் ஆனதானே இங்க இருக்க முடியும், சோ எப்படியாவது பிட் அடிச்சாவது பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தாலும் ஹீரோ வச்சுக்கணும் வாங்காம அவளே தான் பார்த்துட்டே இருக்கான். இவளுக்கு செம்ம கடுப்பாகுது. சொல்றான், நீ மட்டும் லைட்டா பிட் அடிச்சுன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, நான் ஒன்னு எங்கேருந்து வெளியே தூக்கி போட்டுவேன் அப்படின்ட்டு. வேலை ஒண்ணுமே பண்ண முடியல. சரி ஓகே, ஹீரோவையாவது எப்படியாவது ஏமாத்தலான்னு பார்த்தா பக்கத்துல லின் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ செம்ம ஸ்மார்ட்டா இருக்கா. அவ பெருசா கவனிக்கல, இருந்தாலும் யாரு என்ன பண்றா அப்படிங்கறத ரொம்ப அக்யூரேட்டா கண்டுபிடிச்சு அவங்க எல்லாம் அடுத்த செகண்ட் வெளியே அனுப்புறா. ஏன்னா பிட்ட அடிக்கவே கூடாது, அவங்களதான் எல்லாத்தையும் எழுதணும். அப்படி எழுதுறவங்க மட்டும் தான் இந்த செக்டாருக்குள்ள உள்ளக்க வர முடியும், அவங்களுக்கு தான் இந்த வேலையும் கிடைக்கும். ரொம்ப ஒரு பெரிய வேலை இல்லையா ஈவில்ஸ் பிட்ட பிடிக்கிறது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் வந்து எக்ஸாம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பாக்குற ஹீரோயின் இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. ஹீரோ வரான், உன்னால கண்டிப்பா பாஸ் ஆகவே முடியாது, நீ வெளியே தான் போக போற அப்படிங்க. என்ன நினைச்சான்னு தெரியல, எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படிங்கிறா. ஹீரோ விடுவானா, நீ போகணும்னா நானும் உன் கூடவே வருவேன் அப்படின்ட்டு அவ கையில ஒரு கயிறை கட்டி அந்த கயிறை இவன் பிடிச்சிட்டு தான் என்ன பண்றான், கொண்டு வந்து விடுறான். ரெஸ்ட் ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் இப்படி நின்றா எப்படி, கொஞ்சம் தள்ளி தான் போங்க அப்படிங்க. ஹீரோ அந்த கயிறை பிடிச்சிட்டே தான் என்ன பண்றான், தள்ளி தள்ளி போய் நிக்கிறான். அந்த கயிறை பிடிச்சிட்டே தான் நிக்கிறான். ஆனா அவன் என்ன பண்ணிட்டானா, அவகிட்ட தான் அந்த 2 ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அவளோட அசிஸ்டன்ட் அந்த பிளாக் அண்ட் ஒயிட், அவங்க 2 பேரும் வேணும்னு என்ன பண்றா, உருட்டி விடுறா. அவங்க 2 பேரும் கொஞ்சம் தூரம் உருண்டு போனதுக்கு அப்புறம் மனுஷ உருவத்துக்கு மாறிட்டாங்க. ஆனா இப்ப கரெக்டா கிராஸ் பண்ணி வரும்போது அவங்க 2 பேரோட உருவமும் எப்படி மாறுதுன்னா ஹீரோயினா மாறிடுச்சு. சோ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணதான் ஏதோ பிளான் பண்றாங்க போல. ஏன்னா இப்ப இவங்க 2 பேரும் ஹீரோயின் மாதிரி எக்ஸாம் ஹாலுக்குள்ள வர்றாங்க. அந்த லின் பொண்ணுக்கு தெரியல வந்திருக்கிறது ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி அவ அதை பெருசா எடுத்துக்கல. வேணும்னு என்ன பண்றானா, நம்ம ஒயிட் தான் எழுத போறான், பிளாக் தான் வந்து ஹீரோ மாதிரி நிக்கிறான். சோ பிளாக் என்ன பண்ணிட்டா, ஹீரோனை மறைச்சிக்கிட்டு அப்படியே நின்னுட்டா, லிப் பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதோட ஒயிட் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஆளு, அவனோட பவரை யூஸ் பண்ணி பக்கத்துல இருக்காள் என்னெல்லாம் எழுதுறான் அப்படிங்கிறது பவரை யூஸ் பண்ணி பார்த்து அவன் பாட்டுக்கு பேப்பரை ஃபில் பண்ணிட்டான். ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் என்ன பண்றானா, எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படிங்க. லின் வந்து ஹீரோயின் தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா இல்லையா, அதனால ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வழங்க போல நானும் அவளை கூட்டு போவேன் அப்படின்ட்டு 2 பேருமே அப்படியே வந்த வழியிலேயே அப்படியே எஸ் ஆயிட்டாங்க. இவங்க கரெக்டா வெளியே போறாங்க. ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான், இவனை கூட்டிட்டு உள்ளக்க வர்றான். இவனுக்கு நடந்தது எதுவுமே தெரியல. இங்க இப்படி பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற 2
பேர் வந்து எதுவுமே தெரியல, 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, கண்டிப்பா நீ வந்து ஃபெயில் தான் ஆக போற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா அவன் நம்பிட்டு தான் என்ன பண்றான், உள்ளக்க வர்றான். எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்டும் வருது. பார்த்தா நம்ம போனதான் செகண்ட் பிளேஸ். இவனுக்கு செம்ம கடுப்பாகுது. அது எப்படி நீ இப்படியோ சீட்டிங் பண்ணிருக்க, நீ கண்டிப்பா பாஸ் ஆக வாய்ப்பே இல்லை, நீ சீட்டிங் பண்ணிருக்க அப்படின்ட்டு அவன் பாட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். இங்க பாத்தீங்களா, நீங்களாம் எல்லாரும் இருந்தீங்கல்ல, இவர் எப்படி என்னை கண்காணிச்சாருன்ட்டு. என்னை பார்த்துட்டே இருந்தாரு, ரெஸ்ட் ரூம் போகும்போது கூட என் கூடயே வந்தாரு. ஆனா பாருங்க, நான் கஷ்டப்பட்டு படிச்சு எழுதுனதை பார்த்து எழுதுனேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இதுதான் உங்களோட எக்ஸாம் லட்சணமா, இப்படிதான் உங்க அகாடமி நடக்குதா அப்படின்னு அவ பாட்டுக்கு ஏத்தி விடுவோம். எல்லாரும் ஆமா ஆமா இது என்ன இப்படி ஏமாத்திட்டு இருக்காங்க, ஏன் இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்க. சோ எல்லாருமே ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு சவுண்டு, யாருது என்னோட அகாடமி பத்தி தப்பா பேசுறது அப்படின்ட்டு. யாருன்னு திரும்ப பார்த்தா இந்த மாஸ்டர் தான் போல உங்க எல்லாருக்குமே ஹெட். பட் ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம ஹீரோயின் கூட அந்த சமையல் கட்டில பாத்திருப்பா இல்லையா, பெக்கர்னு நினைச்சிருப்பார்ல, அவர் ஆக்சுவலா இந்த அகாடமியோட ஹெட்டே அவர் தான், மாஸ்டரே அவர் தான். ஜஸ்ட் சமைக்கலான்னு வந்திருப்பார் போல. ஆனா இவ தப்பா புரிஞ்சுக்கிட்டா. பட் அவர் இருந்த கோலத்தை பார்த்தா யாரா இருந்தாலும் தப்பா தான் எடுத்துப்பாங்க. இப்ப பாக்குற இவளுக்கே ஷாக்கு. ஆக்சுவலா அவருக்கு என்னமோ தெரியல, ஜிங்ஷியை வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால என்ன பண்றாரு, அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசுறாரு. யாருமே வந்து ரூலெல்லாம் மாத்தக்கூடாது, பாஸ் ஆயிட்டாங்கல்ல விடுங்க அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ரவுண்ட் வேற இருக்காமா. ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாம் மாதிரி, நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மாதிரி. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா எப்பவுமே இப்படி இருந்தது இல்லை, பட் இந்த டைம் இந்த மாஸ்டர் என்ன பண்ணிடுறாரு, எல்லாரும் நம்ம ஒரு பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு போறோம், அங்க நிறைய சோல்லாம் இருக்கதான் நான் கேள்விப்பட்டேன், அவங்க எல்லாத்தையும் நம்ம பிடிக்க போறோம், யார் நல்லா பிடிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க அப்படிங்கிற மாதிரி சடனா எல்லாருக்குமே உடனே கொடுத்துட்டாரு. ஏன்னா பிராக்டிஸ் கொடுக்கணும் இல்லையா வர்றவங்களுக்கு. இதை கேட்குற ஹீரோக்கே ஷாக்கு. வந்து பேசுறான், மாஸ்டர் இது கொஞ்சம் ஓவரா இருக்கே, அவங்கலாம் தாங்குவாங்களான்னு தெரியல, ஏன் நீங்க இந்த டைம் இப்படி பண்றீங்க அப்படிங்க. அவரு என்ன நினைச்சான்னு தெரியல, நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, அவங்களுக்கு ஒரு பிராக்டிஸா இருக்கட்டும்னா நான் பண்றேன், பெஸ்டான ஆள் வேணும் இல்லையா, ஏன் உனக்கு அந்த பொண்ணு நினைச்சதும் கவலையா இருக்கா அப்படின்னு சொல்லி குத்தி காட்டுற மாதிரியே கேட்கிறாரு. அதோட ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, ஹீரோட ஃபேமிலி ஒரு ஓனாய் வந்து கொன்றுச்சு சின்ன வயசுலயே. அதை பழிவாங்க தான் ஹீரோ வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்திருக்கான். அதை வேற சொல்றாரு, நீ பழிவாங்க தானே வந்த, இப்ப என்ன, அதுவும் சரிதான், அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லையா, நீயும் ரொம்ப நாளா இப்படியே இருக்கல, பேசாம நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறீங்களா அப்படின்னு இந்த வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள வந்து அப்படியே புகழ்ந்து தூற்றுவோம்ல, அதே மாதிரி வேணுனே ஹீரோ வந்து ரொம்ப புஷ் பண்ற மாதிரி தெரியுது. நீ பழிவாங்க தான் இருக்க, சோ உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ட்டு அவனை வேணுனே குத்தி காட்டுற மாதிரி கேட்க, அவன் அடுத்த செகண்டே திரும்பவும் பழைய ஃபார்முக்கு மாறிட்டான். இல்ல இல்ல நமக்குள்ள எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வரக்கூடாது, நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பழி வாங்குறதுல தான் இருக்கணும் அப்படின்னு அவளை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இருந்தாலுமே ஹீரோயின் ஹீரோவை விடுவாளா, பின்னாடியே தான் வர்றான். பட் இப்ப எல்லாருமே அந்த பக்கத்து கிராமத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்றான்னா, தனியா அந்த கூட்டத்துல இருந்து தனியா வந்து அந்த 2 அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா பிளாக் அண்ட் ஒயிட், அவங்களை கூப்பிட்டு இங்க வேற அந்த கிராமத்துல இருக்க நம்ம ஆட்கள்லாம் சீக்கிரம் போக சொல்லு, அவங்க யாருமே மாட்டக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிட்டான். அனுப்பிட்டு ஜஸ்ட் அந்த பக்கம் வந்திருப்பா, சடனா பார்த்தா ஒரு ஓனாய் வந்து இவளை அட்டாக் பண்ணுது. இவ கையை பிடிச்சிட்டு, என்ன நான் தான் போகணும்னு சொன்னேன்ல, இன்னைக்கு சுத்திட்டு இருக்கா அப்படிங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஓனாய் நிஜமாலே இவளை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஜஸ்ட் மிஸ், ஃபேஸ்லயே நல்ல ஒரு அடி விழுந்திருக்கும். ஆனா அதுக்குள்ள ஹீரோ வந்துட்டான். என்னதான் அவன் சொன்னாலும் ஒதுங்கணும்னு நினைச்சாலும் ஹீரோயின் மேல ஒரு கேரிங் இருக்குதான், அதனால ஃபாலோ பண்ணி வந்திருப்பான் போல. இப்ப இந்த ஓனாயை பார்க்கவும் அட்டாக் பண்றான். பட் அப்பதான் தெரியுது ஆக்சுவலா இந்த ஓனாய் தான் இப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோட ஃபேமிலியே கொன்னதே இந்த ஓனாய் தான் அப்படின்ட்டு. அதுவே வேற சொல்லுது, என்ன நீ சின்ன வயசுல பார்த்தோமே ஞாபகம் இருக்கா என்ன அப்படிங்க. அவனுக்கு செம்ம கோவம் வந்துச்சு, நீ தானே என் குடும்பத்தை அழிச்ச, உன்னை விட மாட்டேன், உன்னை தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு டக்குன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பட் அது ஓனாய் இல்லை, அவன் சாதாரண மனுஷன். என்னதான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஒரு பவர் இருக்க ஒரு பர்சன் கிட்டே அவனால வந்து ஃபார்ம் பண்ண முடியாதுல்ல, அதனால இது செம்மையா அடி வாங்குறான். பட் அடி வாங்க அவனும் வந்து அதுக்கு ஈக்குவலா அட்டாக் பண்றான். பட் 2 மடங்கு ரொம்ப வீக் ஆகுறான். அட்டாக் பண்ணாலும் அவனோட உடம்பு வீக் ஆகுது. அப்பதான் ஹீரோயினுக்கு தெரியுது, உள்ளக்கு இருக்கு இல்லையா அந்த சோல் எனர்ஜி, அது இவனுக்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுக்குது. பட் ஒரு பங்கு எனர்ஜி கொடுத்தா 2 பங்கு எனர்ஜி அவனோட உடம்புல இருந்து எடுக்குது அப்படிங்கிறது இப்பதான் அவளே வந்து ரியலைஸ் பண்றா. பட் அந்த ஓனா இருக்கானே அவன் என்ன அட்டாக் பண்ணிட்டே இருக்கான், இதுக்கு மேல விட்டா கண்டிப்பா ஹீரோக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்ட்டு டக்குன்னு என்ன பண்றா, அவளோட பவரை காட்டுறான். அதுவும் ஃபுல்லாலாம் காட்டல, ஜஸ்ட் கண்ணை தான் காட்டுறா. கண்ணில் அந்த சேஞ்சை பார்த்த உடனே அந்த ஓனாய்க்கு தெரிஞ்சு போச்சு இது அரசு குடும்பத்தில் இருக்கவங்களாச்சு, டிராகன் ஆச்சு அப்படின்னு பயந்து அங்கேருந்து ஓடி போயிருச்சு. ஆனா ஹீரோ இருக்கானே, அவனுக்கு இனிமே அந்த ஓனாயை பிடிக்கணும் கொல்லணும் அப்படிங்கிற ஒரே தாட் தான். வேணும்னே என்ன பண்றான், அவனால முடியல, இருந்தாலும் எந்திரிச்சு கிளம்புறான், அதை நான் கொல்ல போறேன், அதை நான் விட மாட்டேன் அப்படின்னு கிளம்ப. ஹீரோயின் வேணும்னே அவனை மட்டையாக்கிட்டா, அடிச்சு மட்டையாக்கி மயக்கமே ஆக்கிட்டா, என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு. கட் பண்ண ஹீரோவை எப்படியோ காப்பாத்தி கூட்டு வந்துட்டா இல்லையா, அவதான் ஆயின்மெண்ட்லாம் போட்டிருக்கா. இப்ப கண் முழிச்சிட்டான். கேக்குறா, ஒரு வேலை ஒரு சோல் தான் உன்னை காப்பாத்துச்சு, இந்த மாதிரி ஒரு கிரேச்சர் தான் உன்னை காப்பாத்துச்சுன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவான் அப்படிங்க, நான் என்னோட உயிரையும் விட்டுருவேன் அப்படின்ட்டு ரொம்ப சீரியஸா பேசுறான். இப்பதான் இவளுக்கு தெரியுது, ஒருவேளை இந்த முத்தை இவனுக்குள்ள இருக்கு, ரைட், அந்த முத்தை நான் எடுக்கணும்னு சொன்னா விட்டா அவனே செத்துருவான் போலயே,
அதனாலதான் உயிர் வாழ்றேன்னு தெரிஞ்சாலும் செத்துருவான் போலயே, நான் என்ன பண்றது அப்படின்ட்டு செம்ம கடுப்பாகுது. இதுக்கிடையில இது ஒரு செகண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாமா தானே வச்சாங்க. பட் யாருமே வின் பண்ணல. ஏன்னா அங்க ஊருக்குள்ள போனா ஒரு சோல் கூட இல்ல, எல்லாரும் தான் எஸ் ஆயிட்டாங்களே. அதனால இப்ப மாஸ்டர் என்ன பண்ணிடுறாரு, என்ன நினைச்சாருன்னு தெரியல, நீங்க எல்லாருமே பாஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க இது எல்லாமே ஹீரோக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. என்னடா மாஸ்டர் இப்ப கொஞ்சம் வித்தியாசமா பண்றாரு அப்படின்ட்டு. அதை விட இன்னும் ஷாக் தர மாதிரி ஜிங்ஷிக்கு வந்து நான் இனிமேல் ஸ்பெஷலா கிளாஸ் எடுக்க போறேன், ஏன்னா அவ ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணா இருக்கா, அவளுக்கு நான் வந்து ஸ்பெஷல் கேர் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரா. இதுவே இவனுக்கு இனிமே ஒரு உறுத்தலாவே இருக்கு, ஏன் இப்படி பண்றாரு அப்படின்ட்டு. ஆனா நம்ம பொண்ணுக்கு கிளாஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது, அடுத்த நாள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஏன்னா சோல்ஸை பிடிக்கா அவ போவாள, அவ தானே பட்டத்து இளவரசி, அவங்க எல்லாத்துக்குமே ராணி ஆக போறவ, அவ எப்படி சோல்ஸை பிடிக்கிறதுக்கான கிளாஸ்ல போய் உட்காந்துருப்பான். அவ வந்து முத்தெடுக்க, அதனால படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ எழுப்புறான், என்ன பண்ற, கிளாஸ்க்கு போலையா நீ, எந்திரி அப்படிங்க. அட போப்பா எனக்கு தூக்கமா வருதுங்கிற. இப்படிலாம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா உன்னை எலிமினேட் பண்ணிடுவாங்க, சீக்கிரம் போ அப்படின்னா. அட என்ன திடீர்னு அக்கறை பொங்குது உனக்கு, நான் இங்கேருந்து போகணும் தானே நீ ஆசைப்பட்ட, இப்ப என்ன ரொம்ப அக்கறையா பேசுற அப்படிங்க. இல்ல சும்மா சொன்னேன், நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கல அதனால சொன்னேன், கேட்காது வாய்ஸ்டப்பா அப்படிங்க. சரி ஓகே ஓகே நீ சொல்றதை நான் கேட்கிறேன், ஆனா அதுக்கு ஒரு டீல் இருக்கு, நம்ம 2 பேத்துக்குள்ள போட்டி வச்சுக்கலாம். ஒரு வேலை நீ ஜெயிச்சிட்டேன்னா நீ சொல்ற எல்லாத்தையுமே நான் கேட்கறேன், நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் சொல்றதான் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலை பேச ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டான். என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் போட்டியே இந்த வில்லு விடுற போட்டி தான், சாரி அம்பு விடுற போட்டி தான். அதுல ஹீரோ அசால்ட்டா அம்பு விட்டு கரெக்டா அதுவும் நடுலே அம்பு விட்டுட்டான். நம்ம பொண்ணுலாம் பாக்குறா, சரி விடமாட்டான் அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங்ல ஹீரோ இருந்தா, அவளுக்கு வில்லே தேவையில்ல, கையிலே அம்பு அசால்ட்டா எடுத்து விடுறா, அது அந்த ஓட்டே போந்துட்டு அடுத்த பக்கம் போயிடுது. நெக்ஸ்ட் போட்டி என்னன்னு பார்த்தா கண்ணை கட்டிட்டு 2 பேருமே ஃபைட் பண்ணும். அதுல யார் மேல ஃபர்ஸ்ட் 3 அடி விழுகுதோ, அதாவது 3 அடி விழுகுதோ அவங்க தோத்துருவாங்க அப்படின்ட்டு 2 பேரும் கண்ணை கட்டுறாங்க. ஆனா ஹீரோயின் என்ன பண்ணிட்டா, கண்ணை கட்டாம வேணுனே அவன் கூட பிராங்க் பண்ணிட்டு இருக்கா. அவன் அங்கிட்டு இங்கிட்டு போக இவ ஈஸியா எஸ் ஆயிட்டா. அதோட ஹீரோ ஆல்ரெடி 2 அடி அடிச்சுட்டா. அகெயின் கல் எடுத்து ஒரு அடி அடிக்கலான்னு வரையில, சோ இவ அடிக்க வருது தெரிஞ்சா அவன் ஈஸியா எஸ் ஆயிட்டான். ஆனா இதுல மேடம் கீழே விழுகிற மாதிரி போயிட்டாங்க. அப்பவும் ஹீரோ தான் காப்பாத்துறான். இவ வேணும்னு என்ன பண்ணிட்டா, அப்பயும் ஒரு அடி அடிச்சுட்டு, நீ தோத்துட்டப்பா, நான் தான் ஜெயிச்சேன், நான் சொல்றதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பசிக்குதுங்கிறா. வேற வழி, சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்குறான். நல்லா சாப்பிட்டுட்டா, முட்டை முட்டை சாப்பிட்டுட்டா, இன்னும் சொல்லணும்னா படுத்து தூங்கலாம் அந்த ரேஞ்சுக்கு சாப்பிட்டுட்டா. இப்ப என்ன பண்ணா, கிளாஸுக்கு கூப்பிடுறான். அதான் நம்ம டீல் முடிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன கிளாஸ் கூப்பிடுறேன், இங்க பாரு சொன்னா கிளி, இப்படி இருக்க முடியாது, இங்கே இப்படி இருக்க முடியாது, கிளம்பு வா போலாம் அப்படிங்க. சரி ஓகே நான் கிளாஸ்க்கு வரேன், ஆனா நீ என்னையே தூக்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ வர வழியே இல்லாம அவளை உப்பு மூட்டெல்லாம் தூக்கிட்டு வர்றான். இது அங்க இருக்க சீனியர். ஆக்சுவலா இந்த பையன் வந்து ரொம்ப வருஷமா எக்ஸாம் மட்டும் எழுதி பாஸ் ஆயிட்டு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ல தோத்துட்டே இருக்கான் போல. அவன் திரும்ப ரீ எக்ஸாம்னு எழுதிக்கிட்டே இருக்கனால நிறைய அட்டம் அடிச்சு இங்கே இருக்கான். ஸோ அவன் பேரு நம்ம சீனியர்னு வச்சுக்கலாம். அந்த பையன் பார்த்துட்டு கலாய்க்கிறான், என்ன பாஸ் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வேணும்னே கலாய்க்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படியே கிளாஸ் ரூம் வரையும் வந்து இறக்கி விட்டுட்டான். இப்ப 2 பேரும் தான் உள்ளக்க வராங்க. ஐ மீன் அந்த சீனியரும் ஹீரோயினும் தான் உள்ளக்க வர்றாங்க. ஆனா மாஸ்டர் என்ன பண்ணிடுறாரு, ஹீரோயின் மட்டும் அலோவ் பண்ணிடுறாரு. நீ லேட்டா வந்துட்ட, வெளியே போ அப்படிங்கிறாரு. சார் என்ன சார் 2 பேரும் ஒன்னா தானே சார் வந்தோம் அப்படிங்க. இல்ல நீ ஆல்ரெடி ரொம்ப லேட்டா வந்துட்ட, வெளியே போ அப்படிங்க. ஹீரோயின் என்ன பண்ற, பரவாயில்ல சார் பாவம் விடுங்க அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா அவர் பாட்டுக்கு ஏதோ நடத்திட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு அது இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவ பாட்டுக்கு நம்ம எப்படா அந்த முத்து எடுக்க அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இங்க பக்கத்துல இருக்கான் சீனியர், ஏதோ ஒரு உருண்டை மாதிரி கொடுக்குறான். கடல மிட்டாய் உருண்டையா என்னன்னு தெரியல. ஹீரோயினுக்கு வேணுமான்னு கேட்க அவ வேணான்னு சொல்லிட்டா. இவன் சாப்பிட்டுட்டான். அவன் அங்க சாப்பிட்டுட்டு இருக்கத மாஸ்டர் பார்த்து ஏய் அப்படின்னு கத்தவும் டக்குன்னு முழுங்கிட்டான் போல. அது தொண்டையில அடைச்சுக்கிச்சு, மூச்சே விட முடியல, அப்படியே திணறிக்கிட்டு இருக்கான். பட் எப்படியோ மாஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் ஹிட், அதாவது பின்னாடி வந்து இப்படி தட்டுவாங்க இல்லையா, முதுகை பிடிச்சிக்கிட்டு ஹக் பண்ணி அந்த மாதிரி பண்ணி இதுங்கவும் எப்படியோ உள்ளக்க போனா அந்த உருண்டை வெளியே வந்துருச்சு. இவனும் எஸ் ஆயிட்டான். இதை பார்த்து அடுத்த செகண்ட் ஹீரோயினுக்கு இந்த ஐடியா கரெக்டா இருக்குன்னு தோணுது. இதே மாதிரி நம்மளும் ஹீரோ பின்னாடி இருந்து ஹக் பண்ணி அப்படியே தூக்கி இதுண்டோம்னா கண்டிப்பா அந்த முத்து வெளியே வந்துரும்ல அப்படின்ட்டு அவளா ஒரு கெஸ்ஸிங்க போட்டுவ. இது வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும் இல்லையா. ஸோ சடனா என்ன பண்ணிட்டா, கிளாஸ் முடிஞ்ச அடுத்த செகண்டே மாஸ்டர் பக்கம் ரூம்குள்ள வந்துட்டான். அந்த மனுஷன் பாவம் ட்ரெஸ் மாத்திட்டு இருந்து போற போல கதறாரு. ஏமா எதுக்குமா உள்ளக்கு வந்து வெளியே போனா, ட்ரெஸ் மாத்திரனா. அட இல்ல நீங்க பண்ணீங்கல்ல, கிளாஸ்ல பண்ணீங்கல்ல, அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்களா. சரிம்மா சொல்லித்தரேன், நான் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கேன், வெளியே போனா கேட்கவே மாட்டான், நீங்க இப்பவே சொல்லித்தாங்க அப்படின்ட்டு அவரை போட்டு பாடா படுத்த. அவரும் வேற வழி இல்லாம சொல்லி கொடுக்குறாரு. ஆனா சொல்லி கொடுக்கறதுக்குள்ள மனுஷன் வந்துட்டாரு. ஏன்னா அதே மாதிரி பண்ண சொல்லி அவரை நிக்க வச்சா அவ கொடுக்குற அந்த ஃபோர்ஸ்ல அவருக்கு பாவம் அப்படியே வயிறெல்லாம் கலக்கிருச்சு. அந்த அளவு அவ ஸ்ட்ராங்கா இருக்கா. இவரால முடியல, இதுக்கு மேல முடியவே இல்லை. இன்னும் சொல்லணும்னா ஹீரோயின் தப்பா தான் பண்றா. இருந்தாலும் இல்லம்மா நீ சூப்பரா பண்றமா அப்படின்ட்டாரு. இவர் கத்துற சவுண்டு கேட்டா அந்த லின் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வேற வேகமா ஓடி வந்து பார்க்க ஹீரோயின் ரொம்ப குஷியா வெளியே போறா. ஆக்சுவலா இந்த இடத்துலதான் காட்டுறாங்க லின்னுக்கு மாஸ்டர் மேல ஒரு லவ் இருக்கு அப்படிங்கிறதா. பட் அவர் வந்து அக்செப்ட் பண்ண மாதிரி தெரியல. அந்த மாதிரிதான் வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா,
அவன் தூங்கலான்னு போகும்போது யாரோ பிளாக் கலர் ஷேடோ வந்து கிராஸ் ஆகுது. புரிஞ்சு போச்சு யாரோ வந்திருக்காங்க, மேபி அது சோலா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள யாரோ அப்படியே ட்ரெஸ்லாம் போட்டு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு ஃபேஸ்லாம் கவர் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற யாருமே கிடையாது, ஹீரோயின் தான். ஏன்னா டைரக்டா வந்து பண்ணா தெரிஞ்சிரும் அப்படின்ட்டு மேடம் இந்த மாதிரி மாறு வச்சுட்டு வந்திருக்காங்க. அப்ப கால் ஸ்லிப்பாகி ஹீரோ விழுக, அவன் மேல ஹீரோயின் விழுக, கடைசியில அது ஆக்சிடென்டா கிஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இவ ஒரு மாதிரி பயத்துல எந்திரிச்சிட்டா. அப்பனா அந்த ஃபேஸ் மாஸ்க் வேற கலண்டு அவளோட ஃபேஸையும் ஹீரோ பார்த்துட்டா. அடி பாவி, நீ எப்படி பண்ற அப்படிங்க அவளும் சொல்றா. இல்ல மாஸ்டர் இன்னைக்கு ஒன்று பண்ணாரா, அதை உன்னை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலான்னு நினைச்சேன், அதனால அப்படின்னு சொல்லி சமாளிக்காடு. என்ன நீ லூசா, நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட டேரக்டா சொல்லியிருக்கலாமே, நானே உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேனே அப்படின்ட்டு அவன் அதை பெருசாவே எடுத்துக்கல. இவ்வளோ அப்படியா நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டா. எப்படி மாஸ்டர் போட்டு பாடாப்படுத்தினா அதே மாதிரிதான் ஹீரோக்கும். பட் என்னன்னா ஹீரோக்கு ஆல்ரெடி இப்பதானே அடிபட்டு வந்துச்சு அந்த ஓனாய் கிட்ட சண்டை போட்டு, அதனால அவனுக்கு வாயிலேருந்து பிளட்டே வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு தெரியுது, இல்லை இது வந்து ஒர்க் அவுட் ஆகலை, இவனுக்கு தான் ரொம்ப பெயினாக இருக்குது, நம்ம இன்னும் அவனை கஷ்டப்படுத்துறோம் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கேருந்து கிளம்பிட்டா. அடுத்த நாள் பார்த்தா அதே மாதிரி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு வந்து ஏதோ அட்டாப்சி பற்றி சொல்லிட்டு இருக்காரா, அதை கேட்கவும் மேடமோட மைண்டு அங்கேயும் போயிருச்சு. அப்போ அட்டாப்சி பண்ணி எப்படியாவது அவனோட உடம்பு அதாவது அதை எடுத்து திரும்ப வச்சு தச்சிடலாம்ல அப்படின்ட்டு அவ பாட்டுக்கு பிளானை போட்டு அதே அகைன் என்ன பண்றா, மாஸ்டர்கிட்ட வந்து கேட்குறா எனக்கு விளக்கமா சொல்லி கொடுங்கன்னு. அப்போ ட்ரெஸ் தான் மாத்திட்டு இருந்திருப்பாரு. இதே மாதிரி தான் ஓடி ஓடி எப்படியோ அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த திங்ஸ்லாம் வச்சு சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு அந்த இன்ஜெக்ஷனை போடுறது ரொம்ப முக்கியமா, ஃபர்ஸ்ட் சாப்பாடுல மயக்க மருந்து கலந்து கொடுத்துடலாம், ஏன்னா அந்த காலத்துலலாம் இன்ஜெக்ஷன் இல்லை இல்லையா, ஸோ சாப்பாடுல மயக்க மருந்து கலந்து கொடுத்துடலாம், ஆனா ஒவ்வொரு வெட்டும் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றதுக்குள்ள அவ பாட்டுக்கு அந்த திங்ஸ்லாம் இருக்கும்ல, அட்டாப்சி பண்ற கத்தி இதெல்லாம் அதெல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டா. அவர் கதறாரு, எம்மா நீ என்ன பண்ண போறேன்ட்டு. கட் பண்ணா இவனுக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுக்கணுமே ஃபர்ஸ்ட், அதனால மேடம் நூடுல்ஸ்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அடுப்படியே ஒட்டு மொத்தமா வெடிச்சே போயிருச்சு. அந்த அளவு ஒரு கொடூரமான நூடுல்ஸ் செஞ்சு கொண்டு வந்து வைக்கிறா. அதை பாக்குறான் ஹீரோ, என்னதுன்னு கேட்க, அது ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு உன் பர்த்டே ஆமே, அதனால சாப்பிடு அப்படிங்க இந்த விஷயத்த சொன்னதே சீனியர் தான், சும்மா சொல்லியிருப்பான். அதே பிடிச்சிட்டு என்ன பண்ணா, பர்த்டே அப்படின்னு சொல்லி ஒரு நூடுல்ஸ் செஞ்சு கொண்டு வந்து வைக்க அவன் பாக்குறான். என்ன எனக்கு தெரியுது இது ரொம்ப மோசமா தான் இருக்கு, இல்லை உனக்காக செஞ்சேன், சரி ஓகே சாப்பிட கட்டி பரவாயில்ல அப்படின்னு எடுக்க போக, இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி அவனோட காதை வந்து கிள்ளுறான். எதுக்காக அவன் காதை கிள்ளுனா, அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஹீட் வந்து வெளியே கொண்டு வரும் இல்லையா, அதனால தான் அப்படின்னு சொல்ல, அட அவ்வளோதானே இங்கே கட்ட அப்படின்னு சொல்லி அவள் தான் ஹீட்டான உடம்பு இல்லையா, ஸோ அவளோட கையை வச்சு ப்ரெஸ் பண்ணவும் அவனுக்கு வந்து ஹீட் ஆகுதோ இல்லையோ ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக துடிக்குது. ஃபைனலாக என்ன பண்ணிட்டான், அதை குடிச்சிட்டான். ஆக்சுவலாக அதில் வந்து மயக்க மருந்து கலந்துருக்கா, ப்ளஸ் அந்த நூடுல்ஸ் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது, நூடுல்ஸ் சூப்பு, அதையுமே அவன் குடிச்சிட்டான். ஐயோ பாக்குறான், எனக்கு தெரியுது அது கொடூரமா தானே இருக்கு அப்படிங்க. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இல்லை பல வருஷத்துக்கு அப்புறம் எங்க அம்மாவோட அதே கைப்பக்குவம் உங்ககிட்ட நான் பார்த்தேன் அப்படின்ட்டு எமோஷனல் ஆக ஆரம்பிச்சிட்டேன். இப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலா எனக்கு அந்த ஓனாய் வந்து உங்க குடும்பத்தையே கொண்டிருக்கும் இல்லையா, அன்னைக்கு ஹீரோட பர்த்டே போல அவங்க அம்மா இதே மாதிரி நூடுல்ஸ் செஞ்சு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா அது தீஞ்சு போய் ஒரு மாதிரி வாடெல்லாம் வந்திருக்கும். எப்படி ஹீரோயின் செஞ்சாலும் அதே மாதிரி தான் இருந்திருக்கும். அதனாலே அவனோட போங்கம்மா எனக்கு இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி வேணாம்னு சொல்லிட்டு போயிருப்பான். பட் அவன் அதுதான் அவங்க அம்மாவை பார்த்தது, அதுதான் அவங்க லாஸ்ட்டாக செஞ்சு கொடுத்த சாப்பாடு அப்படின்னு சொல்லி அப்போ ஹீரோக்கு தெரியல. பட் இப்போ அதை சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அப்போ நான் அதை சாப்பிடவே இல்லை, ஆனால் இப்போ சாப்பிடும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் எங்கள் அம்மாவே திரும்ப பார்த்த மாதிரி இருக்கு, எங்கள் அம்மா கையில் சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பொத்துன்னு மயங்கி விழுந்துட்டான். அடுத்த செகண்ட் அந்த 2 அசிஸ்டன்ட் இருக்காங்களே ஒயிட் அண்ட் பிளாக், அவங்க வெளியே வந்துட்டாங்க. வாங்க வாங்க இளவரசி, இதான் கரெக்டான டைம், அவன் உடம்பு அறுத்துரும் அப்படிங்க. இவளுக்கு மனசே விளையாட, கொஞ்சம் சும்மா இருக்கியா, இன்னைக்கு அவனுக்கு பர்த்டே, ப்ளஸ் அவங்க அம்மா ஞாபகம் வேற வந்துருச்சு, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குப்பா, பாவம்ல பையன், விட்டுலாம் அப்படிங்கிறா. அட என்ன இளவரசி பேசிட்டு இருக்கீங்க, நம்ம சீக்கிரம் முத்தை எடுத்துட்டு கிளம்பணும், இல்லாட்டியா அவ்வளவுதான், அரசர் என்ன பண்ணுவாருன்னு தெரியும்ல உங்களுக்கு, சீக்கிரம் வாங்க முத்தை எடுத்துட்டு போவோம் அப்படிங்க. அதெல்லாம் முடியாது, நான் சொல்றதை கேட்க மாட்டீங்களா அப்படின்ட்டு 2 பேரையுமே மட்டையாக்கிட்டா. அண்ட் ஃபைனலி கடைசி வரைக்கும் அந்த முத்தை எடுக்கவே இல்லை. நெக்ஸ்ட் டே கிளாஸ்ல காட்டுறாங்க, இன்னைக்கு மாஸ்டர் ஏதோ பெர்ஃப்யூம் மாதிரி எடுத்துட்டு வந்து, இது சோல் கிரியேச்சர் பெர்ஃப்யூம், இதை வச்சு இன்னைக்கு டெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். எங்க சீனியர் ஃபேஸை பார்க்கணுமே, ஐயோ பூச்சி அவ்வளவுதான், அப்ப நான் திரும்ப ரீடேக் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா இந்த பெர்ஃப்யூமை லைட்டா ஸ்மெல் பண்ணாலே போதும், அவங்க அடி மனசுல என்ன இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும். அது வந்து ஒரு பயமா இருந்தாலும் சரி, அஃபெக்ஷனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அதுக்கான டெஸ்ட் தான் போல. போச்சுடா நல்லா மாட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான் இல்லையா சீனியர், எதுக்காக அப்படின்னு இப்பதான் காட்டுறாங்க. ஏன்னா அவன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்மெல் பண்ணிருக்கான். ஸ்மெல் பண்ண அடுத்த செகண்டே அவனுக்கு ஆல்ரெடி லின் மேல ஒரு கண் இருக்கு போல. ஸோ இப்போ மாஸ்டரே லின் மாதிரி தெரியுறாரு. அதுவும் லின் கூட ரொம்ப ஹாப்பியா டான்ஸ்லாம் ஆடுற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற எல்லாருக்கும் சிரிப்பா இருக்கு. இப்பதான் ஹீரோனுக்கு தெரியுது இது என்ன அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே மாஸ்டர் என்ன பண்றாரு, ஹீரோயின் கிட்ட தான் வராரு. எனக்கு தெரியும் உன்னால கண்டிப்பா பண்ணிட முடியும் அப்படிங்க. ஹீரோவே ஒரு மாதிரி தடுமாறுறான், எதுவும் ஆயிருமா அப்படின்னு பயப்படுறான். பட் ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ராங்கா சரி ஓகே அப்படின்னு அதை ஸ்மெல் பண்ணிட்டான். ஸ்மெல் பண்ணி அப்படியே கண்ணை மூடி நிக்கிறா. போச்சுடா டிராகன் வெளியே வரப்போகுது, அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா
அவகிட்ட இருக்க பவர் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி ஒரு வழியா அவளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா எதுவுமே ஆகல. இது பாக்குற மாஸ்டருக்கு தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஏன்னா இது வரைக்கும் லின் இருக்காங்க இல்லையா, அவங்க தவிர யாருமே இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆனதே கிடையாது. ஈவன் ஹீரோ கூட அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு அந்த ஓனாயை நினைச்சு, அதனால அவனுமே பாஸ் பண்ணது கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் லின்னுக்கு அப்புறம் ஹீரோயின் பாஸ் பண்ணிருக்காளா, மாஸ்டர் கடந்து குதிக்கிறாரு. எனக்கு தெரியும் நீ இதை பண்ணிடுவன்ட்டு, எனக்கு தெரியும் நீ பெஸ்டா வருவன்ட்டு அப்படின்ட்டு அவளை புகழ்ந்து தள்ளுறாரா. இது பாக்குற லின்னுக்கு லைட்டா கோவம் வருது. ஹீரோயின் மேல கோவம் வர மாதிரி காட்டுறாங்க. ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெர்ஃப்யூம் இப்பதான் லைட்டா வேலை செய்யுது. ஏன்னா டிராகன் அப்படிங்கறனால அவளோட பவர் ரொம்ப ஸ்ட்ராங் இல்ல. சோ இப்பதான் லைட்டா வேலை செய்யுது. அதுவும் எப்படி தெரியுதுன்னா, அவளை சின்ன வயசுல இருந்து எல்லாரும் ஒதுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த முத்து காணா போனதுல இருந்து. அதுக்கப்புறம் பசங்க எல்லாம் நீ தொடாத, நீங்க தொட்டிங்கன்னா நாங்க எரிஞ்சு போயிருவோம் அப்படின்னு இவளை யாருமே வந்து சேர்த்துக்க மாட்டாங்கல்ல. அந்த பயம் எல்லாமே லைட்டா வெளியே வருது. பட் காட்டல, அதெல்லாம் அவளுக்கு இமேஜினேஷனா தெரியுது. தெரிஞ்சிட்டு இருக்கப்பே டக்குன்னு மயங்கிட்டான். பட் ஹீரோ தான் எப்படியோ வந்து பிடிச்சிட்டான். அப்படியே அவளை ரூம்க்கும் கூப்பிட்டு போறான். இவ தூக்கத்துல கூட உளர்றா. ஏன்னா கனவு ஃபுல்லா அதுதான் வருது. பசங்களாம் இவளை ஒதுக்குனது, நீங்க எங்களை எரிச்சிருவீங்க, எங்க கிட்டக்கு வராதிங்க, உங்களை எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்ன வார்த்தையெல்லாம் அப்படியே வருது. அழுகவே ஆரம்பிச்சிட்டா. ஏன் யாருக்குமே நீ பிடிக்கல, அப்படின்னு அழுக. ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல. சடனா அவன் பக்கத்துல படுத்துட்டு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுல இருக்கிறத ப்ரொபோஸ் பண்றான். ஆக்சுவலா ஹீரோக்கு வந்து ஆல்ரெடி ஹீரோனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் இப்ப பண்ணிட்டு இருக்கான். இது இவளுக்கு கேட்டுச்சா என்னெல்லாம் தெரியல. ஆனா தூக்கத்துல நல்லா உழுதுட்டு அப்படியே தூங்கிட்டா. கட் பண்ணா நெக்ஸ்ட் டே 2 பேரும் நல்லா ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. சடனா தான் எந்திரிக்கும் போது 2 பேத்துக்குமே ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. இதுல வேற இந்த சீனியர் இருக்கா இல்லையா, ஹீரோக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருப்பான் போல. அவன் வேற இந்த கோலத்தை பார்க்கவும் அவன் ஆல்ரெடி ஒரு இமேஜினேஷன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்களோன்ட்டு இப்ப கன்ஃபார்மே பண்ணிட்டா. 2 பேரும் ஒன்னா தூங்கிட்டாங்கன்னு ஊர் ஃபுல்லா பரப்பிக்கிட்டு இருக்கான். இது ஒட்டுமொத்த அகாடமிக்கும் பரவி போயிருச்சு. மாஸ்டர் வேற கோமா இருக்க மாதிரி தெரியுது. ஹீரோ வரான். இல்ல மாஸ்டர்னு சொல்ல வரதுக்குள்ள டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு, ஒன்னும் இல்ல, எனக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த டாக் ஒரு கிராமத்துல இருக்கான். அவன் எங்க இருக்காங்க இடம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோட ஃபேஸ் பார்க்கணுமே. அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா டாக்கை பிடிச்சி ஓனாய் பிடிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிருப்பான். உடனே நான் போறேன்னு சொல்றான். பட் இந்த மாஸ்டர் இருக்காரு இல்லையா, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அவனை வேணுனே வெறுப்பேத்தி இதுங்கிற மாதிரி அதே மாதிரி தான் இப்பவும் பண்றாரு. பரவாயில்ல, இப்போ உனக்கும் வந்து நீயும் மாறணும் இல்லையா, எத்தனை நாள் தான் ரிவெஞ்சுன்னு சுத்திக்கிட்டு இருப்பேன். ஸோ உனக்கு இப்போ ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, பேசாம அந்த லைஃபை நீ என்ஜாய் பண்ணு, இதெல்லாம் நீ ஒன்றும் பார்த்துக்க வேணாம், இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனை வேணும்னே ட்ரிகர் பண்ண. ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு. அப்படியே சொல்லி அனுப்பிட்டாரு. அதனால இவன் செம்மையா வந்து ப்ராக்டிஸ் தான் பண்றான். அகைன் என்ன பண்ணிட்டான், ஹீரோனை ஒதுக்கி வச்சுட்டான். இல்ல அவளை நம்ம மைண்டுக்குள்ள வர வைக்க கூடாது அப்படின்ட்டு அவளை ஃபுல்லா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதுதான் இந்த மாஸ்டர் எதிர்பார்த்திருப்பார் போல. கொஞ்ச நாள் என்ன பண்றான், வரான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டு ஹீரோன் ஒண்ணுமே சொல்லல. ஹீரோன் என்ன பண்றான், மாஸ்டர்கிட்ட வந்து எப்படிலாமோ கேட்டு பாக்குறான். பட் அந்த மனுஷன் வாயே திறக்க மாட்டாரு. இவன் ஹெல்ப் பண்ணலாம் ட்ரை பண்ணா கூட அவர் வந்து எங்க போயிருக்கான் அப்படிங்கிற உண்மையை சொல்லவே மாட்டாரு. இதனால ஹீரோயினால கண்டுபிடிக்க முடியும் தான். பட் இதை பாக்குற நம்ம அசிஸ்டன்ட் பைப்லேயே இருக்குங்களே, அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, எங்க இளவரசியை அழுக வைக்கிறியா நீ அப்படின்னு சொல்லி வேணுனே அந்த மாஸ்டர் போய் அட்டாக் பண்ணி மட்டி ஆக்கிட்டாங்க. இது எப்ப பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்னு தெரியல. பட் கட் பண்ணா ஹீரோயின் இருக்கான் இல்லையா, அவ வழக்கம் போல ஹீரோ எங்க இருக்கானோ அங்க கண்டுபிடிச்சு அவனுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துருக்கா. பாக்குறான் ஹீரோ, நீ மரியாதையா போயிரு, என் கூட வராது அப்படின்னா, அதெல்லாம் முடியாது, நான் உன் கூட தான் வருவேன் அப்படிங்கிறா. இங்கே பாரு, நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன், இனிமேல் லைஃப்ல வராத, எனக்கு ரிவெஞ்ச் தான் முக்கியம் அப்படிங்க. அப்படியா, அப்ப இது வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு டாலரை காட்டுறான். பார்த்தா அதுல ஒரு பல் இருக்கு. மேபி இது அந்த ஓனாயோட பல்லா இருக்கலாம். இது வந்து அகாடமில கிடைச்சிருக்கு போல, அதுதான் எடுத்துட்டு வர்றா. இதை வச்சு அவனை கண்டுபிடிக்கலாம், ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்லாம் பார்த்தேன். ஆனா நீ வேணாங்க, சரி ஓகே நான் போறேன் அப்படிங்கிற. ஹீரோட மனசு டக்குன்னு மாறிடுச்சு. சரி ஓகே வா அப்படிங்கிறான். அப்படின்னா கீழே இறக்கி விடுங்கிறா. ஏன்னா மலை மேல உட்காந்துருக்காங்க. மேடம் நீ தானே ஏறினா, இறங்கி வா அப்படின்னு சொல்லி ஃபைனலி 2 பேரும் ஒன்னாதான் அந்த கிராமத்துக்குள்ளேயே போறாங்க. கட் பண்ணா 2 பேரும் அந்த கிராமத்துக்கே வந்துட்டாங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. ஆக்சுவலா நிஜமாலே அந்த நாய் வந்து இந்த கிராமத்துல தான் இருக்கு போல. ஏன்னா கொஞ்ச நாளா சில பெண்களை மட்டும் அந்த நாய் வந்து பயன்படுத்துற மாதிரி நிறைய நியூஸ்ல அவங்க கேள்விப்படுறாங்க. அதனால இன்னைக்கு நைட்டும் வந்து அதை பிடிச்சலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப கரெக்டா ஒரு பொண்ணு நிக்கிறான். ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவ பக்கத்துல குடிலாம் போட்டுட்டு ஒரு பர்சன் வர்றான். பட் அவனோட ஃபேஸை பார்த்தோன்னா அரண்டி அடிச்சுட்டு ஓடியே போயிட்டா. ஏன்னா அதான் அந்த ஓனாய், சாரி அந்த நாய் மனுஷன் போல. இந்த சவுண்டு கேட்கவும் ஹீரோயினும் வர்றாங்க. பட் அவங்க வர்றதுக்குள்ள அந்த நாய் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டான். இவங்களால பிடிக்கவே முடியல. சரி ஓகே, இது வரைக்கும் நிறைய பொண்ணுங்களை பயமுறுத்துதான் நம்ம கேள்விப்பட்டோம்ல, அந்த பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் போய் விசாரிக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆளா போய் விசாரிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சொல்ற காமனான விஷயம் என்னன்னா, அன்னைக்கு நைட் அவங்க ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, பிளஸ் ஒரு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பெர்ஃப்யூம் வந்து ஒரே கடையில வாங்கினது தான், ஒரே பெர்ஃப்யூம். ஸோ அந்த கடையில தான் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி நேரம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கடைக்கு போயிட்டாங்க. அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, அவளுமே ரெட் கலர் ட்ரெஸ் தான் இப்போ வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கா. அவகிட்டே கேட்குறாங்க, அவங்க பெர்ஃப்யூம் யூஸ் பண்ற பொண்ணுங்களை தான் அந்த நாய் வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னா அதுல எதுவும் இருக்கா அப்படிங்க. அவ பயப்படுறான். அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, நீங்களே பாருங்க, ஜஸ்ட் இது நல்ல பெர்ஃப்யூம் தான், இதுல நான் எதையுமே கலக்கல, எதுவுமே பண்ணல, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நல்லா தான் பேசுது. பட் இதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேருக்கு ஒரு ஐடியா வருது, ஏன் நம்ம அதே மாதிரி வேஷம் போட்டு போயிருந்து அந்த ஓனாயை பிடிக்கக்கூடாது, சாரி நாயை பிடிக்கக்கூடாது அப்படின்ட்டு. உடனே ஹீரோ என்ன பண்ணிட்டா, நானே அதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற. ஹீரோ தான் பயப்படுறான். இல்ல வேணாம், உன்னோட லைஃப்லாம் டேஞ்சர்ல வைக்க வேணாம் அப்படிங்கிறான். நம்ம பொண்ணு தான் டிராகன் ஆச்சு,
நானே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டா. ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு அந்த பர்ஃப்யூம் போட்டு அதுல அவளை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்காள. நம்மளால திரும்ப வந்துட்டு அவளே மெய்மருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு காட்டுறாங்க. நம்ம பொண்ணு ஒரு விளக்க பிடிச்சிட்டு அந்த பர்ஃப்யூமை போட்டுட்டு அவ பாட்டுக்கு ரோடு ஃபுல்லா சுத்தி வர்றா. ஹீரோவும் வெயிட் பண்றான், பின்னாடி ஃபாலோ பண்ணி போறான், அந்த நாய் வந்தா பிடிச்சலாம் அப்படின்ட்டு. ஆனா வரவே இல்லை. ஏன்னா அந்த நாய் மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, அந்த பர்ஃப்யூம் கடை இருக்கு இல்லையா, அந்த ஓனர் பொண்ணு அவளை போய் அட்டாக் பண்ணி தூக்கிட்டான். இது தெரியாம அவங்க 2 பேரும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, வரவே இல்லை. ஒரு வேளை அந்த பர்ஃப்யூம் கடைக்கு போயிருப்பானோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து ஹீரோயினுக்கு லைட்டா வருதா. அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அங்கே வந்து பார்த்தா அந்த பொண்ணை காணோம், புரிஞ்சு போச்சு அந்த பொண்ணு தான் தூக்கியிருக்கான் அப்படின்ட்டு. பட் ஹீரோ ரொம்ப பயப்படுறான், போச்சு அவள் ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறேன். நான் தான் சொல்றேன்ல, எந்த சோலுமே எதையுமே அட்டாக் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அவங்களாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சப்போர்ட் பண்றா. கிடையவே கிடையாது, உனக்கு தெரியாது அந்த கிரியேச்சர்ஸ்லாம் எல்லாருமே அட்டாக் பண்ணும், முக்கியமா மனுஷங்களை கொலை கூட பண்ணும் அப்படின்னு சொல்லி அவன் அடிச்சு பேச. நான் தான் சொல்றேன்ல, பேசாம பெட்டு கடிக்கலாமா, நான் சொல்றதுதான் நடக்கும், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லி அவ பாட்டுக்கு திமிரா பேசிட்டு போயிட்டா. அடுத்த சீக்கிரம் என்ன பண்றான்னா, அவளோட அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூப்பிட்டு சீக்கிரம் கண்டுபிடிங்க, அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க அப்படிங்க. அவங்க 2 பேரும் பாவம் அன்னைக்கு நைட்டு தேடி அழிஞ்சு ஒரு வழியா அந்த நாய் மனுஷன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க போல. இவன் என்ன பண்றான், அந்த விஷயத்த வந்து சொல்றா, நான் கண்டுபிடிச்சிட்டு. எப்படி கண்டுபிடிச்சினா, அதெல்லாம் அப்படிதான், அது எதுக்கு உனக்கு, நீ வா அவங்க 2 பேரும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவளும் கூப்பிட்டு வர்றான். அந்த பிளேஸ்க்கு அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தா நிஜமாலே ஹீரோயின் சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஈவன் சொல்லணும்னா என்னமோ ஓடி போன லவர்ஸ் மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. இப்பதான் உட்காந்து விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஆக்சுவலா இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பெர்ஃப்யூம் ஓனரு, அவ சின்ன வயசுலேருந்தே இந்த நாயை வளர்த்துருக்கா போல. அவங்க வீட்டில் தான் இந்த டாகுமே வளர்ந்துருக்கு. இன்னும் சொல்லணும்னா இது ஒரு கிரியேச்சர், இதால மனுஷனா மாற முடியும் அப்படிங்கிறது முதற்கொண்டு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த ஃபேமிலிக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனாலுமே அவங்க வந்து ரொம்ப கேரிங்காக தான் வளர்த்துருக்காங்க. அந்த டாக் மனுஷனுக்குமே வந்து அவங்க மேலே ரொம்ப பாசம் இருந்திருக்கு. ஆனால் திடீர்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டே நைட் என்ன ஆச்சுன்னே தெரியல, இவன் ஒரு மாதிரி அக்ரெசிவாக மாறி இருக்கான். அப்போ கூட என்ன பண்ணியிருக்கானா, அந்த பொண்ணை நீ போ, நீ தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணை போக வச்சிருக்கான். அதுக்கப்புறம் இவன் வந்து அந்த ஃபேமிலியை விட்டு போயிட்டா அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு. மேபி நம்ம ஹீரோயினோட அந்த சோல் எனர்ஜி இருக்கு இல்லையா, அதை அவளை விட்டு போனனால ஒட்டுமொத்த கிரியேச்சர்ஸ்க்கும் எதுவும் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல, அந்த விஷயமா தான் தெரியுது. பட் இப்போ என்ன சொல்றான்னா, அந்த டைம்ல இந்த பொண்ணோட பேர் மட்டும்தானே இவனுக்கு தெரியும். இப்போ வளர்ந்துட்டான், வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருப்பான்னு தெரியல. ஆனா அவளை கண்டுபிடிக்கணும், அவ கூட ஒன்னா சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை நாளா சுத்திட்டு இருந்திருக்கான். அதே மாதிரி அன்னைக்கு அவன் லாஸ்டா அந்த பொண்ணை, சின்ன பொண்ணா இருக்கல, எப்படி பார்த்திருப்பானா, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு அதை பெர்ஃப்யூம் போட்டு தான் பார்த்திருப்பான். ஸோ அதை வச்சுதான் என்ன பண்ணிருக்கான், இத்தனை வருஷமா தேடி ஒரு வழியா அந்த ஓனர் பொண்ணை கண்டுபிடிச்சு அந்த பொண்ணு கூட ஒன்று சேர்ந்துட்டான். ஸோ இந்த பொண்ணு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை நாளாக அந்த பெர்ஃப்யூம் போட்ட பொண்ணுங்களெல்லாம் போய் பார்த்துருக்கா. அது நம்ம ஓனராக இருக்குமா, ஓனர் பொண்ணாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கா. பட் இல்லை, ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டான் போல, அதுதான் சொல்கிறான். இதை கேட்கும் போது ஹீரோக்கு வந்து சரி ஓகே, அவங்க நல்லவங்கன்னாலும் இடையில அந்த ஓனாயோட ஃபேஸ் தான் வந்துட்டு போது. அவங்க அம்மா அப்பாவெல்லாம் கொண்டிருப்பான் இல்லையா, அதனால அகைன் மாறிட்டான். இல்லை என்னதான் நீ சொன்னாலும் சரி, உன்னை நான் இன்னைக்கு பிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பொங்கியல. ஹீரோயினுக்கு கோவம் வருது, நீ என்ன சொன்ன, நான் தான் சொன்னேன் 2 பேரும் பெட்டு கட்டிட்டு தான் வந்தோம், ஏன் அப்படி பண்ணுறேன், இங்கே பாரு உனக்கு ஒன்றுமே தெரியாது, இவங்களும் ரொம்ப மோசமானவங்க அப்படின்ட்டு அவகிட்டே சொல்கிறான். இதை கேட்கும் போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா, இவங்கெல்லாம் ஒரு மாதிரி அக்ரெசிவா மாறிட்டாங்க, எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும் போதுதான் இவளுக்கு புரியவே ஆரம்பிக்குது, ஆக்சுவலா எதுக்காக அந்த ஓனாய் வந்து ஹீரோவோட ஃபேமிலியை மட்டும் கொன்னா அப்படிங்கிற விஷயம் இப்பதான் ஹீரோயினுக்கே தெரியுது. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ஹீரோ வந்து ஒரு மலை மேல இருந்து கீழே விழுக போயிருப்பான், ஹீரோயின் தான் காப்பாத்திருப்பான், அவனோட உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த சோல் எனர்ஜி உள்ளக்கு அனுப்பியிருப்பான்ட்டு. அந்த விஷயம் அந்த ஓனாய்க்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த சோல் எனர்ஜி அவன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹீரோட ஃபேமிலியே கொண்டிருக்கான். ஹீரோவை மட்டும் ஏன் கொல்லாம விட்டா அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு தெரியல. பட் அந்த சோல் எனர்ஜிக்காக தான் ஹீரோட ஃபேமிலியே கொண்டிருக்கான். இதுக்கு காரணம் நம்ம தான் அப்படின்னு தெரிஞ்சு அடுத்த செகண்டே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஷிவரிங்கா வருது. ஒரு மாதிரி பாக்குறான், ஒண்ணுமே சொல்லாம இங்க பாரு, நீ அவங்கள அட்டாக் பண்ணா ஃபர்ஸ்ட் என்ன அட்டாக் பண்ணி, என்ன நானுமே அவங்களும் ஒரு ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி உண்மையை போட்டு உடைச்சிட்டான். ஹீரோ அப்படியே ஷாக் ஆயிட்டான், செம்மையா ஸ்டன் ஆயிட்டான். சொல்லு, நானும் அவங்களும் ஒரு ஆள் தான், அப்ப நான் மோசமானவளா, நான் கெட்டவளா, நான் எல்லாத்தையும் அழிக்கிறவளா, சொல்லு அப்படின்னா என்ன அட்டாக் பண்ணி கொன்று அப்படிங்க. இல்ல என்னன்னாலும் சரி நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கையில இருக்க ஆயுதத்தை கீழே போட்டுட்டான். ஏன்னா நீ ஒரு சோலா இருந்தாலும் சரி, நீ ரொம்ப நல்லவ, நீ யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டா அப்படின்ட்டு இப்பதான் ஹீரோ வந்து ரியலைஸ் பண்றான். எல்லாரும், அதாவது மனுஷங்கள் எப்படி கெட்டவங்க இருக்காங்களோ அதே மாதிரி சோல்ஸ்லயுமே வந்து கெட்டவங்க இருப்பாங்க, நல்லவங்களும் இருப்பாங்க அப்படிங்கறத இப்பதான் புரிஞ்சுக்கிறான். அதோட ஹீரோயின் வந்து ரொம்ப லவ் பண்றான் இல்லையா, இப்ப சொல்றான், என்னன்னாலும் சரி நான் உன்னை விட மாட்டேன், எனக்கு தெரியும் நீ ரொம்ப நல்லவன்ட்டு, எனக்கு இப்பதான் சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது அப்படின்னு 2 பேருமே ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பேரும் லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதோட அந்த நாய் மனுஷன் என்ன சொல்லியிருப்பானா, எனக்கு ஓனாய் பத்தி எதுவுமே தெரியாது, இங்கே ஓன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, 2 பேர் வராங்க அந்த கோவை பார்க்கலான்ட்டு. அவர் ஒரு வியாபாரி போல, ஸோ வியாபாரம் பண்ற மாதிரி வந்து டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. வந்து பார்த்தா அங்கே கோவே இல்லை, கோவோட தம்பி தான் இருக்கா. என்ன சொல்றான்னா, எங்க அண்ணன் பல வருஷத்துக்கு முன்னாடி காணா போயிட்டாரு, எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்றான். இப்போதைக்கு வேணா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான் போல. அதோட உங்க 2 பேரை பார்த்தாலே தெரியுது, நீங்க வியாபாரம் பண்ணலாம்
வரல, ஏதோ ஃப்ராடுங்கன்னு நினைக்கிறேன், ஒழுங்கா போயிருங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே பண்ணாம விட்டுட்டாரு. நம்ம ஹீரோயின் கரெக்டா கிளம்புறாங்க. அங்க நடுவுல ஒரு கல்லு மாதிரி இருக்கு, நல்ல நீளமா. கரெக்டா ஹீரோயின் கிராஸ் பண்ணும்போது அது லைட்டா மின்னுது. இது அங்க வேலை பார்க்குற ஒருத்தரையும் பார்த்துட்டான். பார்த்தோன்னே வந்து அந்த முதலாளிகிட்ட சொல்லு அப்படின்னா என்ன சொல்றாங்க, 2 பேர்ல யாரோ ஒரு ஆள் சூழ் அப்படிதானே, அப்படின்னா அவங்க மனுஷனே கிடையாது அப்படிதானே அப்படின்னு கேட்டவன் ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது. முக்கியமா ஹீரோயினை பிடிக்க தான் பிளான் பண்ற மாதிரியே தெரியுது. கட் பண்ணா ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ திடீர்னு என்னன்னு தெரியல ரொம்ப டல் ஆயிட்டா, உடம்பு முடியல, ரொம்ப வயிறு வலிக்குதுங்கிறா, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்கிறா. ஹீரோவும் சரி ஓகே நான் உனக்காக ஸ்பெஷலாக ஏதாவது மருந்து வாங்கிட்டு வரேன், நீ இங்கே வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான். திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் அப்படியே கல்யாண குளத்துல இருக்காங்க, 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஹீரோ நல்லா தான் பேசிட்டு இருந்தவன் சடனா அவனோட வாழால ஹீரோயின் நெஞ்சிலே இறக்கிட்டான். என்னதான் இருந்தாலும் நீ ஒரு ஈவில், நீ மனுஷனே கிடையாது, உன்னை நான் கண்டிப்பா கொண்டுருவேன், எல்லாமே கெட்டவங்க தான் அப்படிங்கிற மாதிரி டயலாக்லாம் அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. சடனா பார்த்தா எல்லாம் கனவு போல பதறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறா. என்னது இது, ஏன் இப்பெல்லாம் கனவு வருது அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒன்றும் புரியல. அதோட உடம்பு ரொம்ப வீக் ஆயிருச்சு. அவ மட்டும் வீக் ஆகல, அவரோட அசிஸ்டன்ட் இருக்காங்களே ஒயிட் அண்ட் பிளாக், அவங்க 2 பேராலே அந்த கல்லுல இருந்து வெளியே வரவே முடியல. அந்த அளவு வீக்கா இருக்காங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பத்துல இருக்கப்ப யாரும் கதவு தட்டுறாங்க. கண்டிப்பா ஹீரோ தான் சொல்லி கதவு ஓப்பன் பண்ணா. நிறைய அடியாட்கள் இருக்காங்க. ஹீரோனை அடிச்சு மட்டையாக்கிட்டாங்க. அவளுக்கு கண் முழிச்சு பார்த்தா ஏதோ சிறைக்குள்ள இருக்க அடைச்சு வச்சிருக்காங்க. எதுத்தாப்புல யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. யாருன்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு வயசான ஆள் இருக்காரு. அவரே அடிச்சுதான் வச்சிருக்காங்க. யாருமா நீ இங்க எப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்னு கேட்க, அது நான் கோவை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்ல, கோவா நான் தான் கோ அப்படிங்கிறாரு. அப்படி அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த தம்பிக்காரன் தான் அண்ணனே அடிச்சு வச்சிருக்கான் எல்லாம் சொத்துக்காக. அதெல்லாம் சொன்னவரு நீ எதுக்காகமா என்னை தேன அப்படிங்க, இல்ல இதை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கதான் தேனே அப்படின்ட்டு கையில அந்த பல்லு வச்சிருப்பா போல அந்த ஓனாயோட பல்லு, அதை என்ன பண்றா தூக்கி போடுறா. அவரும் பார்த்துட்டு நீ உன்னைய மின்கு அனுப்புனாளா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை கேட்கிறாரு. இவளுக்கு அது யாருன்னு தெரியல. மின்குவா என்ன சொல்றீங்க, யார் அது அப்படின்னு கேட்கவும் அவர் லைட்டா என்ன நினைச்சான்னு தெரியல. ஒண்ணுல அப்படின்னு சொல்லி அமைதியாயிட்டாரு. அதுக்குள்ள அந்த முதலாளி இருக்கா இல்லையா, ஐ மீன் கோவோட தம்பி, அவன் என்ன பண்ணிட்டான் ஆட்களோட வந்து ஹீரோனை மேலே கூட்டு போய் அந்த கல் இருக்குல்ல, ஆக்சுவலா அந்த கல்லுல கிட்டக்க இருந்தா இவங்களோட பவர் வந்து கொஞ்சம் கம்மியா வேலை செய்யும் போல. அதனால அந்த கல்லை சுத்தி அவளை கட்டி வச்சு ஃபுல்லா நெருப்பை பத்த வச்சுட்டா அவளை அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆகட்டும் அப்படின்ட்டு. இந்த விஷயம் இப்பதான் ஹீரோக்கே தெரியுது. ஏன்னா மருந்து வாங்க போயிருப்பான் இல்லையா, அவங்க கூட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னு வேகமா ஓடி வர்றான். ஆக்சுவலா அவளால முடியல, ஏன்னா ஃபுல்லா பவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கனால அவளால பவரை யூஸ் பண்ண முடியல. ஒரு மாதிரி ரொம்ப வீக் ஆயிட்டா, நெருப்புலாம் எரிஞ்சிட்டு இருக்கு. ஹீரோக்கு இதை பார்க்கவும் சடனா அவனுக்குள்ள இருக்கு அந்த சோல் எனர்ஜி, அவன் கோவப்படப்பட அந்த சோல் எனர்ஜி என்ன பண்ணுது, ஒட்டுமொத்த எனர்ஜி அவனுக்கு கொடுத்து நம்ம ஹீரோட ஹேல அப்படியே ஒயிட்டா மாதிரி அப்படியே ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கே மாறிட்டான். கிட்டத்தட்ட அந்த டிராகனோட பவர் இவன் யூஸ் பண்றான். பட் இவன் யூஸ் பண்ண அவனோட உயிருக்கு தான் ஆபத்து அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. ரொம்ப கோத்துல இருக்கனால அந்த சோல் எனர்ஜி அதோட எனர்ஜி கொடுத்து ஹீரோட எனர்ஜியை எடுத்துக்கிட்டு இருக்கு. பட் இப்போதைக்கு ஹீரோ என்ன பண்றான், ஃபுல்லா டிராகன் சோலை யூஸ் பண்ணி எல்லாருக்கூடயும் சண்டை போடுறான். நல்லா தான் சண்டை போடுறான். ஆனா அந்த சோல் எனர்ஜி தான் எனர்ஜியை எடுக்குது இல்லையா, அதனால சண்டை போட பயங்கரமா வீக் ஆக ஆரம்பிச்சுட்டான். ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது அவன் இப்படி பண்றான், மாறுறான், அந்த எனர்ஜி எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கு அப்படின்ட்டு கத்துறான். அவளால முடிஞ்ச அளவு சொல்றான் வேணாம் அதை யூஸ் பண்ணாத அப்படின்னு எவ்வளவு சொல்லி பாக்குறான். பட் ஹீரோ யூஸ் பண்ணி கடைசியில் அவன் வீக் ஆகி அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ நெஞ்சிலே வேற குத்திட்டாங்க, ரத்தெல்லாம் வருது. ஒரு கட்டத்துக்கு மேல முடியலாம் அப்படியே மயங்கிட்டான். மேபி இவனும் சோலா தான் இருப்பான், இவனே ஏத்துங்கடா இவனே எரிச்சலாம் அப்படின்னு சொல்றப்பதான் நம்ம ஹீரோயின் தான் டிராகன் ஆச்சு. இவ்வளவு நேரம் அவளோட பவர் கொண்டு வர ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்பா இல்லையா, ஃபைனலி எப்படியோ அவரோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி அந்த நெருப்பெல்லாம் துஷ்பமாக்கி அசால்ட்டா நடந்து வரா. எல்லாரும் அரண்றாங்க, என்ன இவர் நெருப்புக்கே சவால் கட்டுறா அப்படின்ட்டு. ரொம்பலாம் ஸ்ட்ரகிள் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் அவ கையால அவரோட பவரை காட்டவும் எல்லாருமே அதே இடத்துல ஃபிளாட் ஆகிட்டாங்க. அதோட இந்த கோவோட தம்பியை கோ என்ன பண்ணிட்டாரு, பிடிச்சிட்டாரு. என்னையே அழிச்சிட்டு இல்லடா, என்னையே வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டல அப்படின்ட்டு அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்க ஹீரோயின் என்ன பண்றா, ஹீரோ கிட்ட வர்றா, அவனை பார்த்து அப்படியே தூக்குறதோட அப்படியே சீனை கட் பண்றாங்க. கட் பண்ணா அவன் வாங்கிட்டு வந்திருப்பான் இல்லையா மருந்து ஹீரோயின்காக, அதை ஹீரோயின் என்ன பண்றா, ஹீரோக்கே கொடுத்துட்டு இருக்கா. ஃபைனலி அவனும் கண் முடிச்சிட்டான். பட் நெஞ்சிலாம் சரியான அடி, இன்னும் அது ஃபுல்லாக க்யூர் ஆகலை. இப்போதைக்கு கண் முடிச்சிட்டான். அப்போதான் கோ வர்றாரு. வந்து அந்த பல்ல காமிச்சு அவரோட லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரும் ஒரு மனுஷன் தான், ஆனா இவர் வந்து ஒரு ஓனாய் பொண்ணு லவ் பண்ணியிருக்காரு. 2 பேரும் அவ்வளோ ட்ரூவா லவ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரி தான் நல்லா லவ் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தையும் பிறந்து அவங்களோட லைஃப் ரொம்ப அழகா போய்கிட்டு இருந்திருக்கு, ரொம்ப அழகா போயிட்டு இருந்திருக்கு. ஆனா அப்பதான் அந்த பையன் இருக்கான் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சவன், ஒரு 10 வயசு இருக்கும். பட் என்னன்னா அவங்களோட பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு பவர் இருந்திருக்கு. அது அவன் 10 வயசுல இருக்கும்போது தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏன்னா அவன் எல்லா பசங்க கூட விளையாடும் போது அவனோட பவரை யூஸ் பண்ணியிருக்கான் போல. இது ஒரு வாட்டி 2 வாட்டில நிறைய வாட்டி நடந்திருக்கு. இந்த வாட்டிலாம் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, உங்க பையன் என்ன அது இதுன்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கான், இப்பெல்லாம் என்ன பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா திட்ட. கோக்கு வந்து கோவம் வந்துருச்சு. நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நீ மனுஷங்க கிட்ட இந்த பவர்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு, எதுக்குள்ள பண்ண அப்படின்ட்டு அவனை முட்டி போட்டு அடிச்சிருக்காரு. பட் அவன் சொல்றான் நான் எதுவுமே பண்ணலப்பா அப்படின்ட்டு. கோ கேட்காம அடிக்க அவன் வந்து ரொம்ப கோத்துல என்ன பண்ணிட்டான், தான் அப்பான்னு கூட பார்க்காம அவரே அட்டாக் பண்ண வந்துட்டான். ஆனா அப்பதான் காட்டுறாங்க அவரோட கழுத்துல ஒரு டாலர் போட்டிருக்கு. அந்த டாலர் தான் அவர் அந்த டைம்ல காப்பாத்திருக்கு சொந்த பையன்ட்ட இருந்தே. ஆனா இதை பாக்குற அங்க கோவோட வைஃப்க்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 10 வருஷத்துக்கு மேலே 2 பேரும் ஒன்னா இருக்காங்க, குழந்தை பிறந்து சந்தோஷமா லைஃபை மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் கூட அவர் வந்து தன் மனைவி மேலையும் மகன் மேலையும் பயந்து பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு தாயத்தை போட்டுக்காரு அப்படின்னு நினைக்கும் போது அவங்களால அதை ஏத்துக்க முடியல. அப்படின்னா என்னை பார்த்து நீங்க பயந்துருக்கீங்களா, நான் உங்களை தாக்குவேன்னு நினைச்சிங்களா அப்படின்ட்டு அவங்க அது மனசுடைஞ்சு அங்கேருந்து பையனை கூட்டிட்டு கிளம்பி போயிட்டாங்க போல. அதுக்கப்புறம் எங்க போனாங்க என்ன ஆனாங்க திரும்ப வரவும் கிடையாது, பையன் எப்படி இருக்கான் அவங்க என்ன ஆனாங்க அப்படின்ட்டு எதுவுமே இவருக்கு தெரியாது. அதுதான் சொல்லிட்டு இருக்காரு.
சொல்றாரு. அப்பவே அவ வந்து அந்த மவுண்டனுக்கு போயிட்டாப்பா, திரும்ப வரலாம், இல்ல பையனையும் கூட்டு போயிட்டா. ஆனா அந்த பல்ல பாக்குறப்ப என் பையனோடது மாதிரி தான் இருக்கு. மேபி நீங்க தேடுற அந்த ஓனா என் பையனா கூட இருக்கலாம். அப்படி நிஜமாலே என் பையனா அவன் ரொம்ப மோசமானவன்ப்பா, ஏன்னா ரொம்ப கோபக்காரன், என்ன வேணா பண்ணுவான், அவங்களை என்ன வேணா பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ பத்திரமா இருங்க அப்படின்ட்டு சொந்த பையனை பத்தி அவரே ரொம்ப அழகா சொல்லிட்டு தான் அங்கேருந்து கிளம்புறாரு. இப்பதான் அவங்க 2 பேத்துக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் வருது. சரி ஓகே இதுதான் நடந்திருக்கு அப்படின்ட்டு. பட் என்னன்னா இவங்க ஸ்டோரியை கேட்டதுக்கு அப்புறம் எக்ஸாக்டா இவங்க லைஃப் மாதிரி தானே இருக்கு, எங்க நம்ம கோ லைஃப் மாதிரி இவங்க லைஃப் மாறிடுமோ அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே ஒரு பயம். இருந்தாலும் ஹீரோ சொல்றான் அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, மனசுக்குள்ள இருக்கிறது சொல்லாம இருந்தாங்க, பயத்தையும் சரி எதையுமே சரி, நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நம்ம எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கணும், எந்த உண்மையும் மறைக்க கூடாது அப்படின்ட்டு 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணி ரொம்ப ஹாப்பியா தான் வர்றாங்க. பட் இவங்களை அந்த ஓனாய் மனுஷன் ஃபாலோ பண்ணிட்டே தான் வர்றான். அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. கட் பண்ணா நேரா நம்மளோட அகாடமிக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே மாஸ்டரை பார்க்கணுமே, வந்து அழுகிறாரு, என்னை 2 சோல் வந்து அட்டாக் பண்ணிருச்சு அப்படின்ட்டு. எல்லாம் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் பண்ண வேலை தான் பண்ணி விட்டுருப்பாங்க இல்லையா ஹீரோனை வெறுப்பேற்றுனதுக்காக. அதுதான் மனுஷன் சொல்றாரு. ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு, என்ன மாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு இருக்கான். அதோட அவனோட காயத்துக்கு வந்து இவர் தான் மருந்துலாம் போட்டு விட்றாரு. இப்பவும் முன்ன மாதிரி தான் ட்ரிகர் பண்றாரு. என்ன நீ அவ கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கா, அது சரி நீ ரிவெஞ்சே மறந்துட்டல, சரி விடு நான் இது எதுக்காக ஆரம்பிச்சுன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்ட்டு கொஞ்சம் கோமாவும் வேற பேசுறாரு. ஹீரோ இப்ப என்ன பண்றான், முன்னெல்லாம் இவர் என்ன சொன்னாலும் அப்படியே ட்ரிகர் ஆயிடுவான் இல்லையா, இந்த டைம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கான். ஏன்னா ஹீரோனே பார்த்துட்டான் எல்லா சொல்லும் ஒண்ணு கெட்டவங்க கிடையாது, எப்படி நம்ம மனுஷங்களுக்கு இருக்கோமோ அதே மாதிரி தான். இப்ப நீங்க பாத்தீங்களா இந்த காயம், இந்த காயத்தை ஏற்படுத்துனது ஒரு சோல் கிடையாது, அது ஒரு மனுஷன். அப்படின்னா அவங்களும் நம்மள மாதிரி தான், நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க. என்னோட டார்கெட் அந்த ஓனாய் மட்டும்தான், மத்த எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல மாஸ்டருக்கு வந்து கோவம் வருது, பயங்கரமா கோவப்படுறாரு. புரிஞ்சிருச்சு எனக்கு, நல்லாவே புரியுது, உனக்கு அவ தானே முக்கியம், சரி ஓகே நீயும் உன் லைஃபை பார்க்கணும்ல, நீ பாத்துக்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஏதோ ரொம்ப எதிர்த்து பேசுற மாதிரி பேசிட்டு போறாரு. இதுவே உனக்கு டவுட்டா இருக்கு, ஹீரோயின்ட்ட சொல்றான் என்னமோ உனக்கு தப்பா இருக்கு, மாஸ்டர் ரொம்ப மாறிட்டாருன்னு நினைக்கிறேன், அவர் வித்தியாசமா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதோட ஏதோ ஒரு உண்மை வேற இருக்கு போல, அது ஹீரோயின்ட்டு மறைக்கிறான். ஹீரோயின் கேட்கிறான் நீ எதையோ மறைக்கிறல்ல என்கிட்ட சொல்ல அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது ஒன்றும் இல்லை நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிட்டான். பட் யோசிச்சு பார்க்குறான், 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா 2 பேத்துக்குள்ள எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நான் மறைக்கிறேன், நீ மன்னிச்சிரு, எல்லாமே சரியாகட்டும், உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு வெளியே எங்கேயோ கிளம்புறத நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சுட்டு பார்த்துட்டேன். எனக்கு தெரியும் டி நீ எதையோ மறைக்கிறேன்னு, இரு வர அப்படின்னு அவள் ஃபாலோ பண்ணியே வர்ற. பார்த்தா இந்த அகாடமியை தாண்டி ஒரு இடம் மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்குள்ள போகிறோம், வெளியே நிறைய பாதுகாப்பு ஆட்கள்லாம் நிற்கிறாங்க. ஹீரோயின்லாம் அவரோட பவரை யூஸ் பண்ணி அவங்கள மாட்டி ஆக்கிட்டு உள்ளக்க வந்துட்டா. வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் மாதிரியே இருக்க அந்த நிறைய சோல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க நிறைய பேரை பிடிச்சி அடைச்சு வச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த அகாடமியே எதுக்கு இந்த சோர்ஸ்லாம் பிடிக்க தானே, பட் பிடிச்சி அடைச்சு வச்சிருக்கத ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறா. நிறைய பேர் இருக்காங்க, பார்க்குறவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏன்னா எல்லாமே நல்லவங்க, ஒன்றும் கெட்டவங்களாம் கிடையாது. எப்படி மனுஷங்க வாழ்றாங்களோ அதே மாதிரி அவங்களும் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி பிடிச்சி அடைச்சு வச்சா அதுவும் ஒரு இளவரசியாக அதை பார்க்கும்போது அவளுக்கு கோவம் வரும் இல்லையா, ஒரு மாதிரி ஆயிட்டா ஹீரோ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்ட்டு. அவன் மேலே இவளுக்கு லைட்டாக கோவம் வருது. நேரம் என்ன பண்ணுறா, ஒரு முயல் மாதிரி ஒரு ஆள் இருக்காரு, மேபி முயலாக கூட இருக்கலாம், அவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு சொல்லு எங்க அந்த ஓனா அப்படிங்க, எனக்கு தெரியவே தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் அடிச்சு சொல்றாரு. இப்போதான் எனக்கு புரியுது, நீங்க எல்லாருமே நல்லவங்க தானே, மனுஷங்க மாதிரி தான் இருக்கீங்கல்ல அப்படிங்க. அது ஆமாங்க நிஜமாலே அதான் உண்மை அப்படின்னு சொல்றாரு. இவர் முயல்லாம் இல்லை போல. ஆனா அவன் கேட்கறான், நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது வாயில ரத்தத்தோடலாம் வந்த, என்ன அது அப்படிங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ரொம்ப பசிச்சிச்சு, எனக்கும் புள்ள குட்டியெல்லாம் இருக்கு, அதுக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு போவேணாமா, அதனால தான் வேற வழியே இல்லாம காசு இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் கறியை திருடுனேன், அதுதான் நீங்க பாத்தீங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்க. இப்போதான் ஹீரோ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா. ஸோ அவன் கிட்ட வந்து சண்டைலாம் போடலாம், அவனை அடிக்கல, எதுவுமே பண்ணல, இப்படிதான் ரிலாக்ஸா பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒளிஞ்சு நிற்கிற ஹீரோனை பார்த்துட்டான். பார்த்துனா அவ கோவப்படுறா, எப்படி உன்னால இப்படி பண்ண முடிஞ்சு, ஒழுங்கா அவங்களை ரிலீஸ் பண்ண அப்படின்னா அது மட்டும் என்னால் முடியவே முடியாதுங்க, ஏன்னா இதுக்கு பின்னாடி மாஸ்டர் அகாடமி எல்லாமே இருக்குல்ல, எப்படி இவனால் மட்டும் பண்ண முடியும், ஸோ முடியாதுங்கிறான். இவளும் கோவமா வந்துட்டா, ஆனா மனசே கேட்கல. இவங்க எல்லாத்தையுமே டேக் கேர் பண்ணிக்க வேண்டிய பொறுப்பு இவ கையில தானே இருக்கு. இப்படி அடைச்சு வச்சிருக்கிறத பார்த்துட்டு ஒரு ராணியா எப்படி அமைதியா இருப்பான். ஸோ காலையில வரையும் அப்படியே முடிச்சே இருக்கா, முடிவு பண்ணிட்டா அவங்களை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நைட் எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி கிளம்புனா கரெக்டாக ஹீரோ வர்றான். எனக்கு தெரியும் நீ அவங்களை காப்பாற்ற தானே போற அப்படிங்க. ஆமா நான் காப்பாற்ற தான் போறேன், நீ தடுக்கிறதா இருந்தால் தடுத்துக்க, ஆனா உன்னால நீ தடுக்கவே முடியாது அப்படின்ட்டு 2 பேத்துக்குள்ள இப்பவே சண்டை வந்துருச்சு. அவ பாட்டுக்கு போய் அவரோட பவரை யூஸ் பண்ணி அங்க இருக்க ஆட்கள்லாம் அடிச்சு போட்டுட்டு எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி விட்டு எல்லாரும் சந்தோஷமா வெளியே வரப்ப கரெக்டாக ஹீரோ வர்றான். என்னை தாண்டி தாண்டா நீங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்கிறான். எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயினும் இப்போ என்ன உனக்கு, உன் கூட சண்டை போடணுமா, ஓகேவா 2 பேர் சண்டை போடலாம், யார் ஜெயிக்கிறாங்க பார்க்கலாம் அப்படிங்க. ஹீரோ என்ன பண்ணா, அவனோட ஆயுதத்தை எடுக்கிறான், பட் கீழே போட்டான். எனக்கு தெரியும் நான் பண்ணிட்டு இருக்கிறது தப்பு தான், நீங்க எல்லாம் உனக்கு கெட்டவங்க கிடையாது, எனக்கு தெரியுது, இது நான் இப்படி விடக்கூடாது, இருந்தாலும் நான் விடுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே சைலண்டா நின்றுட்டான். எல்லாரும் அங்கேருந்து எஸ் ஆயிட்டாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, டக்குன்னு ஹக் பண்ணிட்டா. பட் ஹீரோ வந்து ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். என்னன்னா இப்படி ரிலீஸ் பண்ணா எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் இவன் தானே எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு மேலே நீ யாரும் நான் யாரோ, நீ உன் லைஃபை பாரு, நான் என்னோட ரிவெஞ்ச் முடிக்கணும்னு நினைக்கிறேன், நீ இதுக்குள்ள வராது அப்படின்ட்டு அவளை விட்டு விலகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான். ஸோ லாஸ்ட்டாக என்ன பண்ணுறான், அப்படி உருகி டைலாக்லாம் வேற பேசுகிறான். எனக்கு தெரியுது நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, ஆனால் எனக்கு வேற வழி தெரியல, இனிமேல் நான் என்னோட ரிவெஞ்ச் தான் பார்க்க போகிறேன், நீ சந்தோஷமா இரு, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு கிஸ்லாம் பண்ணுறான். இவ்வளோ ஒரு மாதிரி உருகிட்டு இருந்தவ கரெக்டாக அவன் கிளம்புறப்ப போட்டுன்னு திரும்ப சோல்டர்லேயே ஒரு அடியை போட்டு அவனை மட்டையாக்கிட்டான். கட் பண்ணா
மேடம் என்ன பண்றாங்க, அவனை நல்லா கட்டி வச்சுட்டு, என்னடே நீ என்ன வேணா பேசுவா, நான் கேட்டுட்டு இருப்பேனா, கல்யாணம் பண்ணிட்டு தான் போற, இல்லைன்னா உன்னை விட மாட்டேன் அப்படின்னு கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அவன் முடியாதுன்னு சொல்லி ஒரு கட்டத்துல எஸ் ஆக போனாலும் எதுக்காக நீ இப்படி பண்ற, உனக்கு தெரியுமா நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுக்குறா. பொதுவா கல்யாணத்தப்ப இந்த பிரேஸ்லெட்டை எல்லாரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க, இதை நான் உனக்காக வாங்கி வச்சிருந்தேன், ஆனா நீ போறல, போ எல்லாத்தையும் எடுத்துட்டு போ அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேச ஹீரோக்கும் மனசு கேட்கல. அவன் மனசே இல்லாம தான் போகலான்னு இருந்திருப்பான். இவன் இப்படி பண்ணா எப்படி போவான். வந்து என்ன பண்றான், அந்த பிரேஸ்லெட் எடுத்து அவ கையில போட்டுவிட்டு, சரி ஓகே நான் இப்படிதான் இருப்பேன், உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ்லாம் பண்றான். ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. பட் இந்த இடத்துல தான் இந்த படத்தோட பெரிய ட்விஸ்டே காட்டுறாங்க. கட் பண்ணா அந்த சோர்ஸ்லாம் அடிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல அந்த லின் நிக்கிறா. லின் கூடவே மாஸ்டர் நிக்கிறாரு. பட் இப்போ அவரோட ஃபேஸே ஃபுல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. ஏதோ ஐப்ரோலாம் கலர் பண்ணி லிப்ஸ்லாம் லிப்ஸ்டிக் போட்டு டிஃப்ரெண்டா பேசிட்டு இருக்காரு. இப்பதான் ஒரு ட்விஸ்ட்டை உடைக்கிறாங்க. ஆக்சுவலா இத்தனை வருஷமா ஹீரோ தேடிட்டு இருந்த ஓனாய் வேற யாருமே கிடையாது, இந்த மாஸ்டர் தான். அந்த விஷயம் லின்னுக்கும் தெரியும். இப்போ கூட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இவ்வளவு தூரம் பண்ணிட்டான்ல அவன், என் பேச்சு கேட்காம போயிட்டான்ல, அந்த சோல் எனர்ஜியை எடுக்க தான் நான் இத்தனை வருஷமா அவனை வச்சு வளர்த்துட்டு இருந்தேன், ஆனா இப்படி பண்ணிட்டான்ல, இப்போ நான் அவனை பிடிக்கணும், அதுக்கு எனக்கு ஒரு இறை வேணும் அப்படின்னு சொல்லி அப்படியே அவனோட கையை ஓனாயா மாத்தி அங்க இருக்க லின்னு அட்டாக் பண்றான். கட் பண்ணா நம்ம பசங்க தான் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க இல்லையா, ஸோ எல்லாமே தடுபடலாம் நடக்குது. எல்லாம் பண்றது அவங்க காப்பாத்தின அந்த சோர்ஸ் தான். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் ஹீரோ ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஃபைனலா அந்த பிரேஸ்லெட் எல்லாம் போட்டு ரெண்டு பேரும் கிஸ் பண்ற மாதிரி போறப்ப அந்த லின் வர, அதுவும் பயங்கரமா அடிபட்டுலாம் வர்றா. சொல்றா என்ன சொல்றானா, ஓனாய் வந்து அவங்களோட அகாடமிக்கு வந்து எல்லாரும் அட்டாக் பண்ணதா சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டதுக்கு அப்புறம் எப்படி ஹீரோ இங்க இருப்பான், அடுத்த செகண்ட் என்ன பண்ணிட்டான், கிளம்பிட்டா. ஹீரோயினும் கூட தான் வர்றா. மூணு பேரும் வர்றாங்க. உள்ள வந்து பார்த்தா அங்க இருக்க எல்லாருமே இறந்து போய் கிடக்குறாங்க. அதுலயே அந்த சீனியர் இருக்கான் இல்லையா, உயிருக்கெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கான். அது அந்த பக்கம் தான் போச்சு அப்படிங்க. அந்த பக்கம் தான் அந்த ஓனாய் ஓடிட்டு இருக்கு. பட் இப்போ வரைக்கும் ஹீரோ ஹீரோயினுக்கு தெரியல அது மாஸ்டர் தான், இது எல்லாம் அவங்களோட பிளான் தான் அப்படின்ட்டு. பட் சீனியருக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த ஓனாய் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி வச்சு லின்னை வச்சு இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கு. ஹீரோ அந்த ஓனாயை ஃபாலோ பண்ணிட்டு போறான். ஹீரோயின் போக போனா லின் தடுக்கிறா. இல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு மருந்து போட்டு விட அப்படிங்க. சரி ஓகேவா, நான் ஃபர்ஸ்ட் உனக்கு மருந்து போட்டு விடுறேன் அப்படின்ட்டு அவர் ரூம்குள்ள கூட்டு போனா சடனா அவளை மட்டும் உள்ளுக்கு தள்ளி விட்டுட்டு கதவை சாத்திட்டா. ஹீரோயினால வெளியே வர முடியல, அந்த அளவு ஏதோ மந்திரம் போட்டு வச்சிருக்காங்க போல. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கே தெரியுது இதெல்லாம் அவங்க பிளானா. அப்ப ஓனாய் வேற யாருமே கிடையாது, அந்த மாஸ்டர் தான் அப்படின்ட்டு இவளும் கண்டுபிடிச்சிட்டான். இவனும் ஃபாலோ பண்ணி போயிருப்பான் இல்லையா, அது மாஸ்டர் ரூம்குள்ள போன மாதிரி தான் இருக்கு. போய் பார்த்தா மாஸ்டர் ஓரமா நிக்கிறாரு. மாஸ்டர் என்னாச்சு, அந்த ஓனாய் அப்படின்னு சொல்லி கரெக்டா தொடுறதுக்குள்ள அவன் தானே ஓனாய். திருமணம் என்ன பண்ணா, அந்த சோல் கேப்சரிங் பெர்ஃப்யூம் இருக்குல்ல, அதை ஹீரோ ஸ்மெல் பண்ண வச்சுட்டான். அதை ஸ்மெல் பண்ணா அடிமனசுல என்ன பயம் இருக்கோ இல்லாட்டி ஆசை இருக்கோ அதானே வெளியே வரும். ஸோ இப்பதான் ஹீரோக்கே தெரியுது, இவ்வளவு நாள் இத்தனை வருஷமா நம்மளை வளர்த்தானே ஒருத்தவன், அவன் தான் நம்ம தேடிட்டு இருந்த அந்த ஓனாய் நம்ம குடும்பத்தையே கொண்டவன் அப்படின்ட்டு. அதை அவன் ரியலைஸ் பண்றதுக்குள்ள அந்த சோல் கேப்சர் ஸ்மெல் பண்ணிட்டான் இல்லையா. ஸோ கற்பனை உலகத்துல போயிட்டா என்னன்னா அவனோட பயம் அவன் கண்ணு முன்னாடி வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி ஹீரோயினுக்கு வந்துச்சோ அதே மாதிரி தான் இவனுக்கு வருது. அவனோட பயமே என்ன, அவன் நைட்டு வர்றப்ப அவங்க வீட்டுல எல்லாரும் இறந்து போய் கிடப்பாங்க, அப்பா அம்மா அப்படின்ட்டு. அதோட அந்த ஓனாய் வந்து சடனா குடிலாம் போட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா. இப்பதான் அவனுக்கு தெளிவா தெரியுது அங்கேருந்து வருது இந்த மாஸ்டர் தான். அப்பவும் மாஸ்டர் தான் வெளியே வந்திருக்கான். பட் அந்த டைம்ல என்ன பண்ணிருக்கான்னா, இந்த சோல் கேப்சர் வச்சு நம்ம ஹீரோட மைண்டுக்குள்ள இருக்கிறத கொஞ்சம் மாத்திருக்கான். ஒரு ஓனாய் கொண்டிருக்க, அந்த ஓனாயோட ஃபேஸை நீ பார்க்கல, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி மாத்திருக்கான். எதுக்காகனா அந்த சோல் எனர்ஜி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான். இத்தனை வருஷமா நிறைய வாட்டி எடுக்க ட்ரை பண்ணிருக்கான், இப்போ வரைக்கும் இல்ல. பட் எப்படியோ பவர் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த டைம் எடுக்க ட்ரை பண்றான். அதுவே இப்பதான் ஹீரோக்கு தெரியுது, இப்படி பண்ணிட்டு இல்ல, நான் உன்னை அண்ணே மாதிரி பார்த்தேன், இப்படி என்னை அழிச்சிடல அப்படின்ட்டு பயங்கரமா சண்டைலாம் போடுறான். ஒரு கட்டத்துல கரெக்டா அவனோட ஆயுதத்தை வச்சு, அதாவது வாழை வச்சு அந்த ஓனாயோட நெஞ்சிலே இறக்கிட்டான். எப்படியோ ஃபைனலா முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். இவன் ஆல்ரெடி சோல் கேப்சரை ஸ்மெல் பண்ண வச்சுட்டான் இல்லையா. ஸோ இப்போ ஹீரோ குத்தி இருக்குது அந்த ஓனாயவே கிடையாது, ஹீரோயின் அந்த ஓனாய் மனுஷன் அப்படின்னு நினைச்சு அவன் பாட்டுக்கு குத்திட்டான். அவ வேற ஒரு டிராகன் இல்லை, ஸோ பிளட்லாம் வருது. பட் எல்லோ கோல்டன் கலர்ல வந்துகிட்டு இருக்கு. அவ பாக்குறா, நான் தான் ஜிங்ஷி அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் இல்ல, நீ தான் அந்த ஓனாய் மனுஷன் என் குடும்பத்தை அழிச்சு அப்படின்ட்டு ஹீரோ இன்னும் அந்த கற்பனை உலகத்திலே இருக்கான். இதெல்லாம் அந்த ஓனாய் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா டிராகனை அழிச்சிட்டாங்கன்னா அந்த சோலை ஈஸியா எடுத்துலாம் இல்லையா, அதனால இப்படி பண்ணிட்டு இருக்கு. பட் அதுக்கு தெரியல டிராகனை தான் அழிக்கவே முடியாதுன்னு. ஏன்னா ஹீரோயின் சொல்லி பாக்குறான். அவன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அவனோட காதுல கை வச்சு பிரஸ் பண்ணுவோம். ஹீரோ வந்து அந்த கற்பனை உலகத்துல இருந்து எப்படியோ வெளியே வந்துட்டான். பாக்குறான், ஜிங்ஷி நீயா அப்படின்னு சொல்லு. இது ஓனாய்க்கு ஷாக்கா இருக்கு. அது எப்படி நீ தான் ஸ்மெல் பண்ணியே, உன்னால வெளியே வர முடியாது அப்படின்னு கேட்க, இல்லடா இப்ப நான் வெளியே வந்துட்டேன், இப்போ உனக்கு எனக்கு தான் சண்டை அப்படின்னு சொல்லி பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். பிளஸ் ஆல்ரெடி நம்ம ஆள் கோவப்பட்டாலோ இல்லாட்டி ரொம்ப கோவப்பட்டாலும் அந்த சோல் எனர்ஜி வந்து பவர் கொடுக்கும் இல்லையா, அதே மாதிரி இப்போ பவர் கொடுத்து ஹீரோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிராகனாவே மாறிட்டான். ஒயிட் கலர் ஹேர்லாம் மாதிரி செம்மையா சண்டை போடுறான். ஆனா ஓனாய்க்கு ஈக்குவலா சண்டை போட முடியல. ஏன்னா அந்த சோல் எனர்ஜி என்ன எனர்ஜி கொடுத்தாலும் எடுக்கவும் ஆரம்பிக்கும்ல, அதனால ஹீரோ டக்குனு வீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்துல அவன் கரெக்டா அட்டாக் பண்ணும்போது ஹீரோ அட்டாக் பண்ணிட்டான், அவன் நெஞ்சிலே குத்திட்டான். பட் இருந்தாலும் ஹீரோக்கு வந்து முடியல. அப்படியே விழுகிற ஸ்டேஜுக்கு போகும்போது ஹீரோ நாங்க தட்டு தடுமாறி எந்திரிச்சு வந்து அவரோட பவரையும் கொடுக்கவும், ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க பவரை ஃபுல்லா கொடுக்கவும் அந்த ஓனாய் அங்கேயே மட்டே ஆயிட்டான். அவனோட எனர்ஜி எல்லாமே போயிருச்சு, பவர் எல்லாமே போயிருச்சு. அப்பவும் ஹீரோ அடிக்கலான்னு போறான், ஹீரோயின் தடுக்கிறா. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அவன் எப்படி பார்த்தான்னு தெரியல, ஹீரோ முழுக்க அவன் ஒரு அண்ணனா பார்த்தான். அதனாலேயே வேணாம் விட்டு, அவன் எப்படி இருந்தாலும் செத்துருவான், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அங்கேருந்து வெளியே வந்துட்டாங்க. இங்க அந்த ஓனாயும் அதான் அந்த மாஸ்டர் அப்படியே சாக போறப்ப லின் மெதுவா வர்றான். வந்து அப்படியே கணத்துல கை வச்சுட்டு, நீங்க ஒரு ஓனாங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு ஷாக்கா இருக்கு. அப்ப எதுக்காக என் கூட இருந்தா அப்படிங்க, ஏன்னா நான் உங்களை அவ்வளவு லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இப்பதான் அவனுக்கு புரியுது, நமக்குள்ளேயும் ஒரு லவ் இருந்திருக்கு, நமக்காக ஒரு லவ் இருந்திருக்குன்ட்டு. அது தெரியாம நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு ரெண்டு பேரும் கடைசியில் ஹேக் பண்ணி அங்கேயே இறந்து போயிட்டாங்க. கட் பண்ணா
நம்ம ஹீரோக்கும் சரியான அடி இல்லையா, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ கொஞ்சம் வருஷம்லாம் போயிருக்கும். ஹீரோயின் என்ன பண்றா, ஆட்சிலாம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ வந்து சோல் அண்ட் மனுஷங்கன்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வரும்னா, கல்யாணம் பண்றதா இருந்தா என்ன முறைப்படி கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு பிரச்சனை தான். அதை சால்வ் பண்ணி வைக்கிறது ஹீரோயின். ஹீரோயின் கையில அந்த பிரேஸ்லெட் இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரேஸ்லெட்டை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றா. ஏன்னா ஹீரோ கூட இல்ல, நினைச்சு பாக்குறா. ஹீரோ வந்து ரொம்ப வீக் ஆகி நான் போயிருவேன்ல அப்படின்னு சொல்லி அவரோட ஷோல்டர்ல சாஞ்சு இறந்து போற மாதிரி காட்டுறாங்க. போச்சு, ஹீரோ இறந்துட்டானா அப்படின்னு பாக்குறப்பதான் சடனா அந்த அரியணைக்கு பின்னாடி போனவன் டபக்குன்னு ஒரு முட்டையை எடுத்து மேல வைக்கிறான். டேய், எப்பதான்டா நீ வளர்ந்து வெளியே வருவேன், உனக்காக நான் எவ்வளவு நாள் காத்துட்டு இருக்குது, சீக்கிரம் வெளியே வான்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அந்த சோல் எனர்ஜி உள்ள இருந்துச்சு இல்லையா, அவனை ஒரு முட்டையா மாத்திட்டு தான் அந்த சோல் எனர்ஜி அவன் உடம்புல இருந்தே வெளியே வந்திருக்கு. ஸோ ஹீரோ திரும்பவும் பிறப்பான். அதனாலதான் ஹீரோயின் அந்த முட்டையை வச்சுட்டு நீ எப்போ பிறப்ப, சீக்கிரம் பிறந்து வா, உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இப்படி பார்த்தா ஹீரோக்கும் வந்து சாவு கிடையாது, ஐ மீன் ஹீரோக்கும் மரணம் கிடையாது, இவளுக்கும் வந்து மரணமே கிடையாது. ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா தான் வாழ போறாங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமா முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.